திருக்குரானில் இருபொருள் தரக்கூடிய வசனங்களை எப்படியெல்லாம் தவறாக புரிந்து கொள்கிறார்கள் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பார்த்து வருகிறோம். அந்த வகையில் எல்லா மொழிகள்லையுமே ஒரு சொல்லுக்கு பல அர்த்தம் இருக்கும். ஒரு சொல்லாக இருக்கும், அது பல அர்த்தம் இருக்கும். பல அர்த்தமுடைய சொற்களை ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி அர்த்தம் செய்யணும். ஒரு இடத்துல செஞ்ச அர்த்தத்தையே வேறு இடத்துல செய்ய முடியாது. இந்த பல அர்த்தம் தரக்கூடிய சொற்களை குர்ஆன்லேயும் அல்லாஹ் பயன்படுத்தியிருக்கிறான். பல அர்த்தத்தை தருவதற்கு பயன்படுத்துறதில்லை. இந்த இடத்துல இன்ன அர்த்தம்னு ஒரு அர்த்தத்தை தான் பயன்படுத்தப்படும். ஆனாலும் அந்த வசனத்தில் என்ன அர்த்தத்துக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை சரியாக புரிந்து கொள்ளாமல் அல்லாஹ் எதற்கு பயன்படுத்தியிருக்கிறான்னு அதுக்கு மாற்றமான வேறு அர்த்தத்துக்கு பயன்படுத்தினால் வழிகேட்டை கொண்டே விட்டுரும். இது அரபு மொழியில் மாத்திரம் இல்லாமல் எல்லா பாஷையிலையுமே இந்த மாதிரி பல அர்த்தம் தரக்கூடிய சொற்கள் இருக்கிறது. உதாரணத்துக்கு புரிந்து கொள்வதற்காக சில உதாரணம் சொல்லிவிட்டால் நம்ம இது எளிதாக புரிந்துக்கணும். உதாரணமாக மடம்ங்கிற வார்த்தை இருக்குது. மடம், இந்த மடம்டா என்ன? சத்திரம், கோவில், இந்த மாதிரி அர்த்தம் தரக்கூடிய ஒரு சொல். இந்த மடம் என்பதற்கு மடமைங்கிற ஒரு முட்டாள்தனங்கிற ஒரு அர்த்தமும் இருக்கிறது. உதாரணம் மடத்தலைவர் அப்படின்னு சொன்னால் மடத்துடைய தலைவர் என்று சொல்லலாம், முட்டாள் தலைவர்னு சொல்லலாம். மடத்தலைவர்னால் ஒரு மடத்துக்கு தலைவராக இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம் செய்யலாம். மடத்தலைவர்னால் மடப்பயல்னு சொல்கிறோம்ல, மடத்தலைவர்னால் மடமையான தலைவர் என்று சொல்லலாம். ஆனால் எந்த தோரணையில் அதை சொல்லிட்டு வர்றோமோ அதை பார்த்து இந்த இடத்துல என்ன அர்த்தம்னு கரெக்டாக புரியணும். ஒருத்தர் மடத்துறை தலைவராக இருக்கார், அதை பற்றி பேசிக்கிட்டு வரும்பொழுது அந்த மடத்தலைவர் வந்திருக்கிறார்கள்னு சொன்னால் முட்டா தலைவர்னு சொல்ல மாட்டோம். புகழுகிற ஒரு தோரணையில் அந்த சொல்லை பயன்படுத்தினா அந்த இடத்துல முட்டாளுங்கிற அர்த்தம் கொடுக்க மாட்டோம். ஒருத்தனை இகழ்கிற தூரத்தில் அவனை பயன்படுத்துகிறோன்னு வைங்க, அந்த நேரத்தில் மடத்தலைவர் வந்துட்டார்னு சொன்னால் முட்டா தலைவர் வந்துட்டார்னு அர்த்தம் செய்யலாம். அப்போ அந்த சொல்லுக்கு ரெண்டு அர்த்தம் இருந்தாலும் இந்த இடத்துல உள்ள அர்த்தத்தை அங்கே செய்யக்கூடாது, அங்கே உள்ள அர்த்தத்தை இங்கே செய்யக்கூடாது. என்ன தோரணையில் அது பயன்படுத்தப்படுகிறது, எந்த ஸ்டைலில் பயன்படுத்தப்படுகிறதுன்னு பார்த்து புரிந்து கொள்ளணும். அப்போ இதே மாதிரி தான் குர்ஆன்லேயும் என்ன செய்த சில சொற்கள் பல அர்த்தம் தரக்கூடிய சொற்கள் இருக்கும். அதே மாதிரி இன்னும் ஒரு புரிந்து கொள்ள உதாரணம் சொல்வதாக இருந்தால், ஒரு அடிங்கிறோம்ல, அடிண்டா என்ன? ஒருத்தனை போட்டு அடிக்கிறது, அதுவும் அடி தான். அதே மாதிரி இவனுடைய உயரம் 5 அடிங்கிறீங்க, அப்போ இந்த அடிக்கிறன்ற அர்த்தம் கிடையாது. 5 அடின்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட ஒரு அளவை குறிக்கக்கூடிய, ஒரு நீட்டல் அளவை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக மாறிவிடுகிறது. அடியோடு ஒழித்திருவேங்கிற அடின்னா கீழேன்னு அர்த்தம். அடியோடுன்னா என்னது? வேரோடுங்கிறது இருக்குல்ல, அடியோடு அவனை ஒழித்து விடுவேன் அப்படின்னா அந்த அடிக்கிறது அர்த்தம் கிடையாது, அந்த நீட்டல் அளவை அர்த்தம் கிடையாது. அடியோடுன்னா அடியோடு ஒழிக்கிறது. யானைக்கும் அடி சறுக்கும், அடினா பாதம்ன்ற அர்த்தம். யானைக்கும் அடி சறுக்கும், யானை அகலமாக இருந்தால் கூட அது கூட பாதம் சறுக்கி விட்டுரும் பழமொழி அந்த அடிக்கு அர்த்தம் வேறையாக இருக்குது. அப்போ அந்த அடிங்கிற ஒரு சொல்லு தமிழில் பயன்படுத்தினால் எந்த இடத்தில் பயன்படுத்துகிறோமோ அதுக்கு முன்பின் பார்த்து இந்த இடத்துல இந்த அர்த்தம் தான் கொடுக்கணும், ஒரு இடத்துல கொடுத்ததை இன்னொரு இடத்துல செய்யக்கூடாதுன்னு விளங்கிக்கிறோம். அந்த மாதிரி குர்ஆனில் என்ன இருக்குன்னா சில சொற்கள் பல அர்த்தம் தரக்கூடிய சொல் இருக்கும். அந்த சொல்லை அல்லாஹ் பயன்படுத்தினான்னு வைங்க, அதில் அந்த இடத்துல இது கரெக்டான அர்த்தம்னு பார்த்து அர்த்தம் செய்யணுமே தவிர அதில் பல அர்த்தம் இருக்குது, நான் இஷ்டத்துக்கு எதை வேணாலும் செய்வேன் அப்படின்னு செஞ்சால் வழிகட போயிடும். அது மாதிரியான விஷயங்களும் இது முத்தசாபிகள் அடங்கும். முத்தசாபிகின்னா இலக்கியமாக சொல்கிறது, ஓமையாக சொல்கிறது மாத்திரம் கிடையாது, பல அர்த்தம் தரக்கூடிய சொற்கள் இருக்கும் இல்லையா, எல்லா பாஷையிலும் இருக்கும். அந்த மாதிரி சொற்களும் எல்லாம் பயன்படுத்துவான். பல அர்த்தத்துக்கு பயன்படுத்துறது இல்லை, ஒரு அர்த்தத்துக்கு தான் பயன்படுத்துவான். அந்த இடத்தில் ஒரு அர்த்தம் தான், அந்த இடத்தில் என்ன அர்த்தம்னு பார்க்காம அந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம்னு தேடி போனான்னு வைங்க, அப்போ அவன் இஷ்டத்துக்கு ஏதாவது செஞ்சான்னா வேறு மாதிரி போயிடும், வழிகட்டில் போயிடும். அது மாதிரியான வசனங்களையும் தவறாக புரிந்து கொள்வதற்கு ஒரு காரணமாக இருக்குது. அப்படியான ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்வதாக இருந்தால், இப்போ குர்ஆனில் ஒரு வசனம் இருக்குது, 5வது அத்தியாயம் 35வது வசனம். இந்த வசனம்தான் இந்த வழிகேட்டில், இந்த தர்கா வழிபாட்டில் இருக்கிறவங்களுக்கு மிக முக்கியமான பெரிய ஒரு ஆதாரமாக சொல்லக்கூடிய ஒரு வசனமாக இருக்கிறது. அது என்ன வசனம் என்று சொன்னால், யா ஐயுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்ட மக்களே, இத்தகுல்லாஹ, அல்லாவை அஞ்சிக் கொள்ளுங்கள், வபுத்தகு இலையில் வசீலா, அல்லாவின் பக்கம் ஒரு வசீலாவை தேடிக்கொள்ளுங்கள், அப்புறம் ஜாஹிது ஃபி சபீலிஹி,
அல்லாஹ்வுடைய பாதையில் நீ ஜிஹாது செய்யுங்கள், தியாகம் செய்யுங்கள், லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லி 5வது சூறாவில் 35வது வசனத்தில் இருக்கிறது. இதில் அல்லாஹ்வின் பக்கம் ஒரு வசீலாவை தேடுங்கள் அப்படின்னு வருது. அதாவது அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள்னா அர்த்தம் எல்லாத்துக்கும் விளங்குது. அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் தியாகம் செய்யுங்கள், ஜிஹாது பண்ணுங்கள்னா அதுக்கு அர்த்தம் விளங்குறது. அல்லாஹ்வின் பக்கம் ஒரு வசீலாவை தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு வந்தால் இந்த வசீலா பல அர்த்தம் உள்ள ஒரு சொல்லு. என்ன அர்த்தம் கொடுக்குறது? அந்த அர்த்தத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, வசீலாவுக்கு இந்த வழிகட்டவர்களுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால், வசீலான்னா ஒரு பெரியார்களை அவங்கள துணையாக வைத்துக்கொள்வது. வசீலா தேடிக்கொள்வதுன்னா அவர் பொருட்டால் இவர் பொருட்டாளுங்கிறாங்கல்ல, அதான் வசீலான்னு விளங்கிட்டாங்க. வசீலா என்று சொன்னால் அல்லாட்டு நீங்கள் நேரடியாகவும் அணுக முடியாது, அவன் பக்கம் ஒரு வசீலா வச்சுக்கிறணும். வசீலான்னா யாரையாவது ஒரு இடைத்தரகரை வைத்து கொள்ளணும் என்கிற மாதிரி ஒரு அர்த்தத்தை கொடுத்து கொண்டு இந்த வசனத்தை வைத்து வழிகெடுக்கிறார்கள். அப்போ இந்த வசீலாக்கு என்ன அர்த்தம்லாம் இருக்குது, இந்த இடத்துல எந்த அர்த்தம் பொருந்தும், அதுக்குரிய காரணத்தோடு பொருந்தும்னு நம்மளால் சொல்ல முடியாது, அதுக்கு ரீசன் இருக்கணும். அப்போ எந்த அர்த்தம் இந்த இடத்துல பொருந்தும், என்னென்ன அர்த்தம் இருக்குது என்று பார்த்தோம் என்று சொன்னால், வசீலாவுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பாங்கு சத்தத்தை நீங்கள் கேட்டால், பாங்கு சொல்லி முடிந்தவுடனே என் மீது செலவாத்து சொல்லுங்கள். பாங்கு சத்தம் கேட்டோம் என்ன செய்யணும், அது பாங்கு சொன்ன மாதிரியே திருப்பி சொல்லிவிட்டு பாங்கு முடிந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன செய்யணும், செலவாத்து சொல்லணும். பிறகு என்ன சொல்கிறாங்கன்னா, சும்மா சலூலியல் வசீலா, பிறகு எனக்கு வசீலாங்கிற ஒரு பதவி எனக்காக அல்லாட்ட கேளுங்க, வசீலாங்கிற ஒரு பதவி இருக்குது, அதை எனக்காக அல்லாட்ட கேளுங்க அப்படிங்க. இங்கேயும் வசீலா தான் வருது. வசீலாவை தேடிக்கொள்ளுங்கள் இந்த வசனத்தில் வருதுல்ல, இதே சொல்லு தான் இந்த ஹதீஸ்லையும் வருது. சும்மா சலூலியல் வசீலா, எனக்காக வேண்டி வசீலாவை தேடுங்கள். இது புகாரில் வரக்கூடிய ஒரு ஹதீஸு. முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸில் அந்த வசீலாக்கு என்ன அர்த்தம்ங்கிறதும் வந்துடுது. என்ன அர்த்தம்னா, ஃபைன்னஹா மன்சிலத்துன் ஃபில் ஜன்னா, வசீலாங்கிறது சொர்க்கத்தில் இருக்கிற படித்தரங்களில் ஒரு தனி படித்தரம், உயர்வான ஒரு தகுதி, ஒரு பதவி. சொர்க்கத்தில் ஒவ்வொரு கிரேடெல்லாம் வச்சுருப்பான், அதில் வசீலாங்கிறது ஒரு ஃபஸ்ட்டு கிரேட், உயர்தரமான ஒரு பதவி. அந்த வசீலான்னு ஒரு பதவி இருக்கிறது. அந்த பதவி லா எம்பகை லா தம்பகை இல்லாலி அப்திமின் இபாதில்லா, அது அல்லாஹ்வுடைய அடியார்களில் ஒரே ஒரு ஆளுக்கு தான் அல்லாஹ் கொடுக்க போகிறான். வசீலான்னு ஒரு பதவி இருக்கிறது. அந்த பதவி ஒட்டுமொத்த மனித குலத்திலேயே ஒரு ஆளுக்கு தான் அல்லாஹ் என்ன செய்வான், அதை கொடுக்க இருக்கிறான். வ அர்ஜு அன்னகுன அனஹுவ, அந்த ஒரு ஆளாக நான் இருக்க ஆசைப்படுகிறேன். அதனால ஃபமன் சஅலலியல் வசீலா, எனக்காக யார் வசீலா தேடுகிறாரோ ஹல்லத்துல் ஷஃபா, எனது பரிந்துரை அவருக்கு இருக்குது, எனக்கு அவர் பரிந்துரை செஞ்சார்னு சொன்னால் அவருக்கு நான் சிபாரிசு செய்வேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இந்த முஸ்லீமில் ஹதீஸில் வருகிறது. அப்போ பாங்கு சொன்னவுடனே நம்மளும் கேட்குறோம், அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தாவத்தி தாமத்தி வஸலாத்தில் காயிமத்தி ஆத்தி முஹம்மதன் அல் வசீலா. நம்ம துவா செய்கிறோம்ல, முகம்மது பாங்கு முடிஞ்சோன்னு ஓதுற துவாவில் இந்த ரசூல்லாவுடைய இந்த ஹதீஸ் பிரகாரம் நம்ம அந்த துவா ஓதுறோம், ரசூல்லாவுக்கு வசீலாவை கொடுப்பாயாகன்னு சொல்லி. அப்போ அந்த வசீலா இந்த அர்த்தத்தை பொருந்தாது. ஏன்னு கேட்டால், நீங்கள் எல்லாரும் வசீலாவை தேடுங்கன்னு இந்த வசனம் சொல்லுது. யாயுகொல்லதி நாமனும், நம்பிக்கை கொண்டவர்களை இத்தக்குள்ளாக அல்லாவை அஞ்சி கொள்ளுங்கள், வபுத்தகு இலையில் வசீலா, அல்லாவின் பக்கம் வசீலாவை தேடிக்கொள்ளுங்கள் என்பது நீங்களும் தேடணும், நானும் தேடணும், எல்லாரும் தேடணும், வசீலா தேடுங்கள்ங்கிறது. ஆனால் இந்த வசீலா எல்லாரும் கொடுக்குற விஷயமே இல்லை. இது இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற இந்த வசீலாங்கிறது ஒரு போஸ்ட். அது அந்த போஸ்ட்டுங்கிறது ஒரு ஆளுக்கு தான் அல்லாஹ் கொடுக்க போகிறான். மனித குலத்திலேயே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து உலகம் அழியிற காலம் வரைக்கும் உள்ள அத்தனை மனித குலத்திலையும் சேர்த்து ஒரே ஒரு ஆளுக்குத்தான் அந்த பதவி அல்லாஹ் கொடுக்க இருக்கிறான். அந்த ஒரு ஆளாக நான் இருக்க ஆசைப்படுகிறேன், எனக்கு அது கிடைக்கணுமா இருந்தால் நீங்கள் எனக்காண்டி துவா செய்யுங்கிறாங்க. இறைவா எங்கள் நாத்தி முகமதன் அல் வசீலா, முகமது நபிக்கு வசீலாங்கிற பதவியை நீ கொடுப்பாயாக என்று பாங்கு சொன்ன பிறகு ஒவ்வொரு நாளும் 5 தடவை என்ன செய்கிறோம், நம்ம அல்லாஹ்விடத்தில் அவங்களுக்காக வேண்டி துவா செய்கிறோம். அப்போ வசீலாங்கிறதுக்கு இந்த அர்த்தம் இருக்குது. வசீலாவுக்கு என்ன அர்த்தம் இருக்குது, மறுமையில் இருக்கக்கூடிய ஒரு உயர்தரமான ஒரு பதவி, ஒரே ஒரு ஆளுக்கு கிடைக்க வேண்டிய பதவி, கிடைக்க இருக்கின்ற ஒரு பதவின்னு இருக்கும் பொழுது இந்த அர்த்தம் வசீலாவுக்கு இருந்தாலும் இந்த ஆயத்தில் அது பொருந்தாது. வசீலாங்கிற சொல்லுக்கு அந்த அர்த்தம் இருக்குது, இந்த ஆயத்தில் அது பொருந்தாது. ஏன் பொருந்தாதுன்னா, இது நம்ம எல்லாரையும் கேட்க சொல்கிறோம். அல்ல ஒரு ஆளுக்கு தான் உள்ளதுங்கிறது இப்போ எல்லோரும் கேட்க சொல்லுவானா, ஒரு ஆளுக்கு தான் அந்த பதவின்னு இருக்குமே. ஆனால் நீங்கள் எல்லோரும் அந்த வசீலா பதவியை தேடுங்கன்னு நல்லா சொல்ல மாட்டான். அப்போ அந்த வசீலாவுக்கு இந்த அர்த்தம் இருக்குது, ஆனால் இந்த இடத்துல அந்த அர்த்தம் இல்லை. இந்த வசீலாங்கிற சொல்லுக்கு இந்த அர்த்தம் இருக்கிறது, ஆனால் இந்த ஆயத்தில் இந்த வசீலாவுக்கு அந்த அர்த்தம் செய்ய முடியுமான்னா செய்ய முடிய. காரணம் என்ன,
அந்த 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 பொருளுடைய கருத்தில் நீங்கள் விலையும் கூறலாம். ஒரு ஆளுக்கு தான் கிடைக்கும்னு வருதில்ல, ஒரு ஆளுக்கு தான் கிடைக்குங்கிறத போய் எல்லோரும் தேடுனா அது பொருந்தலை. இந்த ஹதீஸை வச்சு பார்க்கும்பொழுது பொருந்தலைன்னு விளைவிக்கிறோம். இது ஒரு அர்த்தம் வசீலாவுக்கு இருக்கிறது. இது கொடுக்க இயலாது. இந்த அர்த்தம் இருக்கிறது, வசீலாவுக்கு இருக்குது. இந்த ஆயத்தில் வர்ற வசீலாவுக்கு இல்லை. பொதுவாக வசீலாவுக்கு அந்த அர்த்தம் இருக்குது. இது ஒரு அர்த்தமாச்சா. அடுத்து என்னன்னு கேட்டால், வசீலாங்கிறதுக்கு ஒரு அர்த்தம், ஒரு காரியத்தை செய்வதற்கு எதை சாதனமாக பயன்படுத்துகிறோமோ அதெல்லாம் வசீலா தான். எழுதுறதுக்கு பேனாவை பயன்படுத்துகிறோம், எழுதுவதற்கு பேனா வசீலா. நம்ம எழுதுகிறோம், அந்த செயலை செய்வதற்கு அதுக்கு ஒரு பொருள் வேண்டி இருக்குல்ல, அந்த பொருளை எதை பயன்படுத்தி நீங்கள் எழுதுறீங்களோ அந்த பொருள் வசீலான்னு சொல்லுவாங்க. இப்போ கடலில் பிரயாணம் பண்ணி போகிறீங்கன்னா கப்பல் வந்து வசீலா, அல்லது வெளியூருக்கு போகிறீங்கன்னா காரு, சைக்கிள், பைக்கு இதெல்லாம் வசீலா. ஒரு பயணம் போவதற்கு எது வசீலாவாக இருக்கிறது. வசீலான்னா ஒரு காரியத்தை செய்வதற்கு என்னவெல்லாம் சாதனம்னு அர்த்தம். வசீலான்னு அர்த்தம் ஒரு சாதனம், சாதனத்தை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள், அந்த அர்த்தம் வைக்கலாம். இப்போது யாயுள்ளது நாமனும் மும்மின்களை இத்தகுல்லாஹ், அல்லாவை பயந்து கொள்ளுங்கள், வபுத்தகு இலகில் வசீலா, அல்லாவின் பக்கம் ஒரு சாதனத்தை தேடிக்கொள்ளுங்கள், அவனை நெருங்குவதற்கு ஒரு சாதனத்தை தேடிக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற அர்த்தமும் இருக்குது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னென்னு கேட்டால், ஒரு காரியத்தை செய்வதற்கு ஒரு மனுஷனை நம்ம பயன்படுத்தணும்னு வைங்க, ஒரு மனிதன் மூலம் செஞ்சோன்னு சொன்னால் அவன் நமக்கு வசீலாவான். எப்படி வசீலா? இந்த பொருளை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட்டு வாங்க அப்படிங்கிறேன், அவர் கொடுத்துட்டு வர்றாரு. இந்த கொடுத்துட்டு வருவதற்கு யார் வசீலா? நான் போய் கொடுக்கல, இல்லை, அவர் தானே சாதனமாக நின்றார், துணையாக நின்றார். அப்போ ஒரு ஆளிடத்தில் ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு ஆள்கிட்ட கொடுக்க சொல்கிறோம், அல்லது வாங்கிட்டு வர சொல்கிறோம். இந்த அவர்கிட்ட போய் இந்த பொருள் தருவார், வாங்கிட்டு வாங்க, இதை அங்கே வைங்க, இதை எடுங்க என்று ஒரு ஆள்கிட்ட நீங்கள் வேலை வாங்குறீங்க. அந்த வேலைக்கு வந்து யார் வசீலாவாக இருக்குது? அவர் தான் வசீலா. நீங்கள் செய்யாமல் ஒரு ஆளை வச்சு அதை செய்கிறீங்க. அந்த ஆள் செஞ்சார்னு சொன்னால் அதுக்கு வசீலான்னா ஆளுங்கிற அர்த்தம் இருக்கிறது. வசீலா என்று சொன்னால் சாதனங்கிற அர்த்தம் இருக்கிறது. வசீலா என்று சொன்னால் ஒரு நபரை என்ன செய்வது, நம்ம அந்த காரியத்தை செய்வதற்கு ஒரு ஆளை பயன்படுத்துறது. ஆளையும் பயன்படுத்தலாம், பொருளையும் பயன்படுத்தலாம். ஆளை பயன்படுத்தினாலும் வசீலா தான், பொருளை பயன்படுத்தினாலும் வசீலா, இந்த ஒரு அர்த்தம் இருக்கிறது. இப்போ வந்து இந்த ரெண்டு அர்த்தம் ப்ளஸ் அந்த அர்த்தம் ஒன்றும், இது மறுமையில் உள்ள ஒரு 3 அர்த்தம் தான் வசீலாவுக்கு. வசீலாவுக்கு மொத்தமே இருக்கிற அர்த்தம் எத்தனைன்னு கேட்டால் வந்து மறுமையில் கிடைக்கிற ஒரு பதவி, அல்லது ஒரு காரியத்தை செய்வதற்கு சாதனமாக இருப்பாங்க இல்லையா, அந்த சாதனமாக இருக்கும்ல, அந்த பொருள்கள்லாம் வசீலாவாயிரும். அதே மாதிரி ஒரு காரியத்தை செய்வதற்கு ஒருத்தர் துணையாக நிற்பார் இல்லையா, அவரெல்லாம் வசீலாவாயிரும். துணையாக நிற்கிற மனுஷன் வசீலா, துணையாக நிற்கக்கூடிய பொருள்கள் வசீலா. அது போக வசீலாங்கிற ஒரு பதவி, அந்த பதவி இல்லைன்னு முடிவு பண்ணிட்டோம். மீதி 2 தான் இருக்குது. இந்த இடத்துல வந்து நீங்கள் அல்லாவை நெருங்கிறதுக்கு ஒரு ஆளை பிடிச்சிக்கிறங்க என்று அர்த்தம் செய்வதா, ஒரு சாதனத்தை ஏற்படுத்திக்க. சாதனம்னா என்ன? அல்லாவை நெருங்கிறதுக்கு என்ன சாதனம்? அல்லாட்ட போவதற்காக வேண்டி அதுக்கு இந்த படகு எதாவது விட்டுருக்கானா, அல்லா ஃப்ளைட் விட்டுருக்கானா? அல்லாவை நெருங்கிறதுக்கு சாதனம்லாம் ஒன்றும் கிடையாது. அல்லாவை நெருங்கிறதுக்கு உள்ள சாதனங்கிறது அமல்கள் தான். அல்லாவை நெருங்கிறதுன்னு சொன்னால் தொழுகை, நோன்பு. எப்படி நெருங்கிறது? அதையும் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. ஒரு அடியான் கடமையான வணக்கங்களை கொண்டு தான் என்னை நெருங்குவான். முன்னாடி அந்த ஹதீஸ் நம்ம சொல்லிட்டோம். நஃபிலான வணக்கங்களை செய்வதன் மூலம் மேலும் நெருங்குகிறான். அப்படி நெருங்கி விட்டான் என்றால் அவன் பிடிக்கிற கையாக காலாக, அந்த ஹதீஸ் சொன்னோம்ல, அந்த ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், அல்லாவை நெருங்கிறது வந்து கடமையை செய்யணும், மேலும் நெருங்குவதற்கு உபரியாக செய்யணும். ஒரு அளவுக்கு நெருங்குவதற்கு கடமையை செஞ்சிடணும். இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக நெருங்க நினச்சிங்கன்னு சொன்னால் கடமை இல்லாமல் உள்ள உபரியான நஃபிலான சுன்னத்தான வணக்கங்கள் இருக்கும் இல்லையா, அதையெல்லாம் அதிகமாக செஞ்சு நெருங்கலாம். அப்படின்னு இருக்கிறனால அல்லாவை நெருங்குவதற்கு ஒரு சாதனத்தை தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னால் அதுக்குரிய இபாதத்து வணக்க வழிபாடு. சும்மா இந்த குடும்பத்தில் பிறந்துட்டேன், இந்த படிப்பு படிச்சுட்டேன், அதனால் என்னை அதெல்லாம் நடக்காது. நீங்கள் ஒரு சாதனை வேணும். சும்மா அல்லாவை நெருங்குறதா இருந்தால் அவன் உங்களுக்கு கடமையாக்கிய அமல்களை செஞ்சு தான் நெருங்க முடியுமே தவிர, எனக்கு வந்து இந்த காரியம் செய்ய தேவையில்லை, நான் வேறு ஒரு ரேஞ்சில் உள்ளவன்னா சொல்ல முடியாது அல்லா விஷயத்தில். அதுக்காகத்தான் அல்லா என்ன செய்கிறான்டா, நீங்கள் அல்லாவுக்கு வசீலாவை தேடிக்கொள்ளுங்கள் என்றால் சும்மா வந்து என்கிட்ட வந்து நிற்கக்கூடாது, இறைவா எனக்கு கொடுன்னு கேட்கக்கூடாது. நீ எனக்கு செய்ய வேண்டிய கடமை ஒழுங்காக செய்யணும், செஞ்சு விட்டு அதன்படி கேட்கணுங்கிற அர்த்தம் ஒரு அர்த்தம் கொடுக்குறோம். இந்த அர்த்தம் தான் கொடுக்கணும் என்பதற்கும் ஒரு மனிதரை வசீலாவாக்குறது கிடையாது என்பதற்கு சான்றுகள் இருக்குது. முதல்ல இந்த அர்த்தம் தான் கொடுக்கணும் என்பதற்கு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் நினைஞ்சிருக்காங்கன்னு கேட்டால் பல உதாரணங்கள், பல சம்பவங்கள் நம்ம சொல்லி தந்திருக்கிறாங்க. என்ன சொல்லி தந்திருக்காங்கன்னு கேட்டால், அல்லாஹ்வை நெருங்கிறதுக்கு வந்து நீங்கள் ஒரு அமல் மூலமாக தான் நெருங்க முடியும்.
அமல் இல்லாமல் நெருங்க முடியாது, ஒரு ஆளை கொண்டு நெருங்க இயலாது என்பதை பல சந்தர்ப்பங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டியிருக்கிறாங்க. சரி, அது போக இந்த வசனத்தை நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ்வை நெருங்கிறதுக்கு ஒரு ஆளை பிடிச்சிக்கிறங்க என்ற அர்த்தம் கொடுத்தால் அது சரியாக வருமா? அல்லாஹ் அந்த அர்த்தம் கொடுத்தா ஷிர்க் பண்ணுறாங்க. அல்லாஹ் வந்து நம்மளை வந்து வசீலா தேட சொல்கிறான், நேரடியாக அல்லாஹ்ட்ட கேட்கக்கூடாது, ஒரு ஆளை பிடிச்சிக்கிற சொல்கிறான். அதனால தான் அந்த அவளியா நாங்கள் பிடிச்சிக்கிறோன்னு சொல்லக்கூடியவர்கள் எதை ஆதாரம் காட்டுறாங்க? குர்ஆனில் இருக்குங்கிறாங்க. வசீலாவை தேடிக்கொள்ளுங்கன்னு அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லுகிறார்கள். சரி, ஆட்களை பிடித்து கொண்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த அர்த்தம் வச்சுக்கிடுவோம். அந்த அர்த்தம் பொருந்துதா என்று அந்த வசனத்தை முழுமையாக அர்த்தம் செஞ்சு பார்ப்போம். 2 அர்த்தம் தான் இருக்குது. 2 அர்த்தத்தில் எந்த அர்த்தம் பொருந்துதோ அதை செய்யணும், பொருந்தாத அர்த்தத்தை செய்யக்கூடாது. அந்த அர்த்தம் பொருந்தாது. எந்த அர்த்தம்? நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவதற்கு சில ஆட்களை, சில மகான்களை, சில பெரியார்களை பிடித்து கொள்ளுங்கள் என்று அர்த்தம் வைத்தால் இந்த ஒட்டுமொத்த வசனமுமே அர்த்தமற்ற வசனமாக மாறிடும். எப்படி மாறும்னு கேட்டால், யா அய்யுஹல்லதீன ஆமனூன்னு அல்லாஹ் கூப்பிட்றான். இது யாரை குறிக்கும்? நம்மளை மட்டும் குறிக்காது, முதல்ல ரசூல்லாவை குறிக்கும். இது ஃபஸ்ட்டு அவங்களுக்கு நான் அருளப்பட்டுச்சு. முஃமின்களேன்றது யார் வருவா? ஃபஸ்ட்டு ரசூல்லா வருவாங்க, சஹாபாக்கள் வருவாங்க, நம்மளும் வருவோம், கியாமத் நாள் வரைக்கும் எல்லோரும் வருவோம். அப்போ யா அய்யுஹல்லதீன ஆமனூ என்று சொல்லி முஃமின்கள் அத்தனை பேரையும் அல்லாஹ் கூப்பிடுகிறான். இந்த அழைப்பில் யாரும் அடங்குவாங்க? ரசூலில் அடங்குவாங்க. ஆபத்தில் வச்சுக்கிறணும். சரியா? இது மனசில் வச்சுக்கிறங்க. வச்சுக்கிட்டு இத்தக்குள்ளா முதல் 3 கட்டளை இதில் இருக்குது. இந்த வசனத்தில் வந்து 3 உத்தரவு போடப்படுது. ஒன்று, இத்தக்குல்லா, அல்லாஹ்வை அஞ்சுங்கள். மூமின்கள் அல்லாஹ்வை அஞ்சுங்கள் இருக்குல்ல, இந்த விஷயத்தில் வந்து அல்லாஹ்வை அஞ்சுற கடமை யாருக்கு இருக்குது? மூமின்களுக்கு இருக்குது. எனக்கு இருக்குது, உங்களுக்கு இருக்குது, ரசூலுல்லாவுக்கு இருக்குது, சஹாபாக்களும் இருக்குது. எல்லாரும் அல்லாஹ்வை அஞ்சணும். கரெக்டாக பொருந்தி போயிடுது. மூமின்களை அல்லாஹ்வை அஞ்சுங்கள்ண்டு. 2வது கட்டளை என்ன? ஒபுத்தொகையில் வசீலா, நீங்கள் வசீலா ஒரு ஆளை பிடிச்சிக்கிறீங்கன்னு இருக்குது. இந்த ஆளை பிடிக்கிற வேலை ரசூலுல்லாவுக்கும் கடமை. ஏன்னா யா அய்யுஹல்லதீன ஆமனூல கூப்பிட்றான்ல, மூமின்களேன்னு கூப்பிட்டுட்டு நீங்கள் அல்லாஹ்வினருக்கு ஒரு ஆளை பிடிங்க அப்படின்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் யாரை பிடிச்சாங்க? மூமின்கள் அத்தனை பேருக்கு தானே அது கடமை. மூமின்கள் அத்தனை பேருக்கும் போட்ட கடமையை தவிர நீங்கள் என்னமோ இன்றைக்கி நமக்கு மட்டும் இந்த குர்ஆன் வந்து நினைக்கக்கூடாது. முதல்ல இந்த குர்ஆனுடைய கட்டளை அவங்களுக்கு தான், பிறகு தான் நமக்கு வருது. அப்போ அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் நீங்கள் இறைவன் அஞ்சுங்கள்னு சொல்கிறான்ல, இறைவன் அஞ்சுற விஷயத்தில் நம்மளோட கூட அஞ்சினாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கட்டளையை வந்து ஆனால் அத்துக்காக்கும் இல்லா, உங்களை விட அல்லாஹ்வை நான் ரொம்ப அஞ்சக்கூடியவன் என்று சொல்கிற அளவுக்கு அவங்க அஞ்சினாங்க. கால்கள்லாம் வீங்குகிற அளவுக்கு என்ன செஞ்சாங்க? வணக்கம் பண்ணாங்க. ஏன் இப்படி செய்கிறியான்னு கேட்கும் பொழுது, அஃபலாக்கூன் அப்தன் ஷக்கூரா, நான் நன்றி உள்ள அடியானாக இருக்க வேண்டாமா என்று சொல்லி நான் சிரமப்படுத்திக்கிறேன் சொன்னார்கள். நமக்கெல்லாம் வந்து 5 வேளை தொழுகை கடமை என்று சொன்னால் அவங்க தஹஜ்ஜத்துங்கிற ஒரு கடமையை அவங்களுக்கு நல்லா கடமையாக்கி கூடுதல் சுமையை கொடுத்து கொண்டு அதிக இறையச்சமுடையவர்களாக இருந்தார்கள். அதே மாதிரி நமக்கெல்லாம் வந்து தொடர்ச்சி நோன்புக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. மகரிபானா நோன்பு திறந்துடணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து 2-3 நாளைக்கு தொடர நோன்பு வைப்பாங்க. நோன்பு திறக்கிறதே இல்லை, 24 ஹவர்ஸ் நோன்பு, இரவும் நோன்பு பகலும் நோன்பு, இப்படி ஒரு 3 நாளைக்கெல்லாம் நோன்பு வச்சுருவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அவங்க வந்து இறையச்ச நமக்கு தடை செஞ்சுட்டாங்க, இந்த மாதிரி நீங்கள் செய்யக்கூடாதுன்ட்டாங்க. உங்களுக்கு அது தடை செய்யப்பட்டு விட்டது, நான் நோன்பு வைப்பேன், எனக்கு அந்த இறைவன் தனியாக கடமையாக இருக்கான்னு சொல்லி அதுக்கு பேர் சௌமுல் விசால், இப்படி ரசூல்லா செய்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை அஞ்சுங்கள் என்கிற கட்டளையை நம்மளை விட ஜாஸ்தியாக செஞ்சுருக்கிறாங்க. நம்ம வணங்குறதை விட அதிகமாக வணங்கியிருக்கிறாங்க. நம்ம தியாகம் பண்ணுறது, அவங்க சாப்பாடை சாப்பிட்டு வாழ முடியாது. அவங்க என்ன மாதிரி அந்த வாழ்க்கை வாழ்ந்தாங்களோ அதெல்லாம் எத்தனை நாளைக்கு நம்ம தாக்கு பிடிக்கும்னு சொல்ல இயலாது. அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி ஒரு பேரிச்சம்பழத்திலேயே ஒரு வாழ்க்கையை வாழ்கிறனா முடிவா செய்யும், தண்ணியை மட்டும் குடிச்சிக்கிட்டு இருக்க முடியுமா? இருந்தாங்க. அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் பொழுது இறையச்சமுடையவர்களாக இருந்தார்கள்னா எல்லாத்துலேயும் இருந்தார்கள். அப்போ முதல் கட்டளை என்ன? மூமின்களை, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளிட்ட மூமின்களைன்னு வச்சுக்கணும். அப்போ தான் அர்த்தம் சரியாக விளங்கும். மூமின்கள்னா யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளிட்ட மூமின்களை நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சுங்கள். இந்த வசனம் அழகாக பொருந்தி போயிடுது. 2வது பாட்டு என்ன? வபுத்தகு இலைஹில் வசீலா, நீங்கள் என்னை நெருங்கிறதாக இருந்தால், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளிட்ட மூமின்களை நீங்கள் நெருங்கிறதாக இருந்தால் என் பக்கம் ஒரு ஆளை பிடிச்சி கொள்ளுங்கள். அந்த அர்த்தம் வச்சு பார்ப்போம். அதை நான் அர்த்தம் செய்யணுங்கிறாங்க. ஒரு ஆளை பிடிக்கணும், ஒரு ஆளை நீங்கள் முன்னாடி வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை வைத்தாவது அல்லாஹ்ட்ட கேட்டார்களா? அவங்க அல்லாஹ்ட்ட கேட்கும்போது இறைவா இப்ராஹிம் நபியுடைய பொருட்டால் என்று கேட்டார்களா? இஸ்மாயில் நபி பொருட்டால்னு கேட்டார்களா? அதுக்கு முந்தின எத்தனை நபிமார்கள்லாம் போனாங்களே, அவங்க பேரை பயன்படுத்தி ஏதாவது ரசூல்ல பிரார்த்தனை என்ன செஞ்சு ஆகணுமே. ஒரு ஆளை பிடிக்க சொல்கிறானே. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை பிடிச்சாங்க? யாரையும் பிடிக்கலை. அப்போ அமல்னு அர்த்தம் வச்சிங்கன்னு சொன்னால் நம்மளோட நல்லா அமல் செஞ்சாங்க.
இந்த அமல்ங்கிற அர்த்தம் நல்லறங்கள்ன்ற அர்த்தம் அந்த வசீலாவை கொடுத்தீர்களே, ஆனால் அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரெக்டாக செஞ்சாங்கன்ற அர்த்தம் வந்துடுது. நீங்கள் ஆளை பிடிக்கிற அர்த்தம் செஞ்சீங்கன்னா நீங்கள் வேண்டாம் நான் ஒரு ஆண்டவர் ஆளை பிடிக்கலாம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை பிடிச்சாங்க? எந்த தர்காவுக்கு போனாங்க? யாருடைய உதவியை நாடுனாங்க அல்லாஹ்வை நெருங்குவதற்கு? இல்லை. அப்போ இந்த வசனத்தை வந்து வசீலாங்கிற சொல்லுக்கு 2 அர்த்தம் இருந்தாலும், சொல்லுக்கு என்ன அர்த்தம் இருக்குது? 3 அர்த்தம். ஒரு அர்த்தத்தை விட்டுருவோம், அது இதுக்கு பொருந்தாது. பாங்குடைய அந்த மறுமையுடைய பதவி விட்டுருங்க. அது இல்லாமல் 2 அர்த்தம் இருக்கிறது. ஒரு அர்த்தம் அதாவது ஒரு ஆளை சாதனமாக பயன்படுத்தி கொள்வது, ஒரு ஆளை பிடித்து கொள்வது, ஒரு பெரியார் மகான்களை பிடித்து கொள்வது. இன்னொரு அர்த்தம் என்னென்னு கேட்டால் அமல்கள், அதை சாதனம் நல்லறங்கள் எதெல்லாம் நல்லா கடமையாக்கி இருக்கிறானோ அதை பிடித்து கொள்வோன்னு அர்த்தம் இருக்குது. இந்த அர்த்தம் கொடுத்தோம் என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசீலா தேடினாங்கன்னு வந்துடுது. அந்த அர்த்தம் கொடுத்தீங்கன்னா ரசூல்லா வசீலா தேடலன்னு வந்துடும். ஏன்? யாரையும் பிடிக்கல ரசூல்லா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவனை நெருங்குவதற்கு அவர்களுக்கு முந்தி போன எந்த ஒரு பெரியாரையும் என்ன செய்யலை, துணைக்கு அழைச்சிக்கிறல. அவங்கள வச்சு அல்லாட்ட கேட்கவே இல்லை, டைரெக்டாக தான் கேட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் வசீலா தேட சொல்கிறான், ரசூல்லா அதை மறுத்துட்டாங்கன்னு வரும். சரி, சஹாபாக்களாச்சும் யாரையா பிடிச்சிருக்காங்களா? அபூபக்கர், உமர், அதான் அது குர்ஆன் அருளப்பட்ட காலத்தில் வாழ்ந்தவங்க, அவங்களும் இது செய்யணும்ல. அந்த சஹாபாக்கள் வந்து வசீலா தேடுங்கள் வந்து விட்டுதுன்னு சொன்னோன்னே ஒவ்வொரு சஹாபியும் இப்ராஹிம் பேரால், இஸ்மாயில் பேரால், மூசா பேரால், யூசுப் பேரால், ஐயூப் பேரால் சொல்லி அவங்கள ஒரு சாதனமாக ஏற்றுக்கொண்டு இருந்தாங்களா? அவங்களுக்கு நேரடியாக துவா செஞ்சாங்களே தவிர அந்த ஒரு ஆளையெல்லாம் சாதனமாக ஏற்றுக்கொள்ளலை, அமல்களை தான் செஞ்சாங்க. அப்போ இந்த வசனம் அருளப்பட்ட காலத்தில் வந்து வாழ்ந்த நன்மக்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த வசீலா தேடுதல் என்பதை என்ன மாதிரி செஞ்சாங்க? அமல் என்று தான் எடுத்துக்கொண்டிருந்தார்களே தவிர, நல்லறங்கள் என்று எடுத்துக்கொண்டார்களே தவிர எதை எடுக்கலை? நம்ம ஒரு இறைவனை நெருங்குவதற்கு நமக்கு ஒரு பெரியார் தேவை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடக்கலை. அப்போ இந்த வசீலாவை அந்த அர்த்தம் கொடுத்தா என்னவாயிருது? ரசூல்லா இது மீறிட்டாங்கன்னு ஆகுது. அல்லாஹ் வந்து வசீலா தேடுங்கிறான், ஒரு பெரியாரை பிடிச்சிக்கன்னு சொல்கிறான். ரசூல்லா எந்த பெரியாரையும் பிடிக்கலை. அப்போ அந்த அல்லாஹ்வுடைய கட்டளை மீறிட்டாங்கன்னு வரும்ல. அப்படி மீறிட்டாங்கன்னு வரும்போது தான் வழங்குது இந்த அர்த்தம் கொடுக்கக்கூடாது. அந்த அர்த்தம் கொடுத்தா கரெக்டாக பொருந்தி போகுது. 3வது கட்டளை ஜாஹிது, ஜிஹாது செய்யுங்கள், அதையும் ரசூல்லா கரெக்டாக செஞ்சாங்க. இந்த 3 கட்டளையில் அல்லாஹ்வை அஞ்சுங்கள் கரெக்டாக ரசூல்லா செஞ்சாங்க, ஜிஹாது செய்யுங்கள் கரெக்டாக செஞ்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வசீலா தேடுங்கள்னா எந்த அர்த்தம் கொடுத்தா அவங்க செஞ்சுருப்பாங்க? அமல்னு அர்த்தம் கொடுத்தால் அவங்க கரெக்டாக செஞ்சுட்டாங்க. நீங்கள் ஒரு பெரியாரை பிடிச்சிக்கிறீங்கன்னு அர்த்தம் கொடுத்தீங்கன்னே, ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பெரியாரையும் பிடிக்கலையே, அது ஒன்று இருக்குது. அது இந்த ஒரு ஒட்டுமொத்த வசனத்தை வைத்து பார்க்கும் பொழுது இது வந்து பல அர்த்தம் தரக்கூடிய முஸ்தரக்கும்பாங்க. இதை பல அர்த்தம் தரக்கூடிய அந்த சொல்லுக்கு வந்து இந்த இடத்தில் வந்து இந்த ஒரு அர்த்தம் தான் கொடுக்கணும், நல்லறங்குங்கிற அர்த்தம் தான் கொடுக்க வேண்டும் என்பதை என்ன செஞ்சிடறோம், தெளிவாக விளங்கிக்கிறோம். இது போக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஏராளமான துவாக்களை நம்மளே துவா செய்ய சொல்லியிருக்கிறாங்க. அவங்கள கற்றுத்தந்த துவாக்கள் நிறைய இருக்குது. அத்தஹியாத்தில் ஒரு துவா, சாப்பிடும்போது ஒரு துவா, தூங்கும்போது ஒரு துவா, தூங்கி எந்திரிச்சவன ஒரு துவா, கடத்தருவில் ஒரு துவான்னு சொல்லி ஏராளமான துவாக்கள் அணிஞ்சிருக்கிறாங்க, அவங்க கற்றுத்தந்திருக்காங்க. எந்த ஒரு துவாவுலையாவது ஒரு பெரியாரை வச்சு சொல்கிற மாதிரி ஒரு வாசகம் இருக்குதா? அல்லாஹ்வே உன் பெயரால் துவா, அல்லாஹும்ம பிஸ்மிக்கு அம்மு துவாகையான்னு இருக்கிறது. அல்லாஹும்மன்னு சொல்லிட்டு அப்துல் கார் ஜிலானி பெயரால், இப்ராஹிம் நபி பெயரால் தூங்குறேன், அப்படி தான் ஒன்று ஜாயிண்ட் பண்ணி ஒரு பெரியாரை துணைக்கு அழைச்சிக்கிட்டு ஓதுகிற மாதிரி ஒரு துவா இருக்குதா? எந்த ஒரு துவா, அத்தஹியாத்தில் ஒரு துவா எடுத்துக்கிறங்க, சலவாத்து துவா எடுத்துக்கிறங்க, எந்த ஒரு துவாவிலையாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசீலாவுக்கு இந்த அர்த்தத்தில் உள்ள ஒரு துவா கட்டுத்தரணும்ல. நீங்கள் அல்லாஹ்வை நெருங்கிறதுக்கு ஒரு ஆளை பிடிச்சிக்கிறங்க என்று இருக்குமே, ஆனால் அப்போ நம்ம கற்றுத்தந்த துவாவிலெல்லாம் சேர்ந்துருக்கணும். அல்லாஹ் கட்டளையிட்டான்ல வசீலா தேடுங்கள், அதனால் ரசூல் நினைஞ்சிருப்பாங்க தூங்கும்போது ஓதும்போது இப்ராஹிம் நபி பொருட்டால் இறைவா நான் தூங்குகிறேன் அப்படி சொல்கிற மாதிரி துவாவை கற்றுத்தரணும். அப்படி தரல. அதே மாதிரி ஒவ்வொரு நேரத்தில் ஓதுகிற எந்த ஒரு துவாவாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் மஃபிர்லி ஒரஹம்னின்னு துவா செஞ்சால் நேரடியாக அல்லாஹ்வின்னு கூப்பிட்டு கேட்குறாங்களே தவிர இப்ராஹிம் நபி பொருட்டால் அதான முந்தின ஒரு ஆள் ரசூலுல்லாஹ்வுக்கு முந்தி சொல்வதாக இருந்தால் இப்ராஹிம் இஸ்மாயில் நபி தான் சொல்ல முடியும். அந்த நபிமார்களுடைய பெயரை சொல்லி எனக்கு வந்து மன்னிப்பாயாக, கிருபை செய்வாயான்னு ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தாங்களா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்நாளில் எந்த ஒரு பெரியாரையும் துணைக்கு அழைத்தது கிடையாது. அப்போ ஆனால் அவங்களுக்கு அந்த கட்டளை இருக்குது. எந்த கட்டளை? வசீலா தேடுங்கள். நீங்கள் வசீலா தேடுங்கள்ங்கிறத அந்த வசனம் ஒப்புத்தொகை இலகில் வசீலா, அவன் பக்கம் வசீலா தேடுங்கள்னு கட்டளை அவங்களுக்கு இருக்கும் பொழுது அவங்க ஒரு நாளும் ஒரு ஆளை வந்து துணைக்கு அழைக்கவே இல்லை.
அப்போ என்ன அர்த்தம்? அமல் தான் அர்த்தம்னு உறுதியாகி போச்சா? அந்த ஒரு அவங்க கற்றுத்தந்த துவாவில் என்ன இல்லை, இந்த மாதிரியான துவாக்கள் இல்லை. இது போக ஒரு ஆள் வந்து ரசூல்லாட்ட வந்து கேட்குறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உழு செய்வதற்காக வேண்டி என்ன செய்யறா, தண்ணிக்கெல்லாம் எடுத்து வச்சுவிட்டு ரசூல்லால சந்தோஷமாக இருப்பாங்கள்ல, நம்ம உழு செய்கிறதுக்கு தண்ணியெலாம் வச்சுருக்காருன்னு மனசு சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது என்ன செய்கிறாருன்னு கேட்டால், என்னை ரசூல்லா கேட்குறாங்க, உனக்கு வேணும்னு ஏதாவது இந்த கேளு என்கிட்ட. ஒருத்தர் நமக்கு உதவி செஞ்சாங்க சொல்லுவோம்ல, நமக்கு உதவி செஞ்சாருன்னு சொன்னால் என்ன வேணுப்பான்னு சொல்லுவோம், உனக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்போம்ல. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சல், ஏதாச்சும் கேளு, உனக்கு ஏதாவது தேவைன்னா என்கிட்ட கேளு அப்படின்னோடனே அவர் செய்கிறாரு, குல்து அஸ்அலுக முராஃபகத்தக ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் உங்களோட நான் சேர்ந்துருக்கணும் தோழமையை, வேற ஒன்றும் நான் கேட்கல. என்னது கேட்குறேன்? அஸ்அலுக முராஃபகத்தக ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் நான் வந்து உங்களோட சேர்ந்துருக்கணுங்கிறது தான் நான் வந்து கேட்குறேன் அப்படிங்கிறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அவகைர தாளிக்க, வேறு ஏதாவது கேட்பா, நீ என்ன அதை கேட்குற அப்படின்னு சொல்கிறாங்க. அவகைர தாளிக்க, வேறு ஏதாச்சும் கேளு அப்படின்னோடனே, இல்லை ஹுவதாக்கு, அதுதான் வேணும் எனக்கு. அவர் அதை சொர்க்கத்தில் உங்களோட நான் இருக்கணும். ரெண்டு விஷயம் இருக்குது, சொர்க்கத்துக்கு போகணுங்கிறது கேரண்டியாக போயிடுது, ரசூல்லாவோட இருக்கிறதுங்க நெருக்கமாக வந்துடுது. ரெண்டு 2 in 1 மாதிரி என்ன செய்கிறாரு, அந்த கேள்வியை கேட்குறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, என்னோட நீ சொர்க்கத்தில் வந்து கிட்டத்தில் இருக்கணுமாக இருந்தால் ஃபஐன்னி அலா நஃப்ஸிக்க பி கஸரத்தி சுஜூத், அதிகமான சஜிதாக்களை செய்து, அதாவது தொழுது அதிகமாக சஜிதாக்களை செய்து எனக்கு நீ உதவி செய்யி, அதை கொண்டு தான் நீ என்கிட்ட வர முடியும். நானாக உனக்கு என்கிட்ட ஒன்று வச்சிட முடியாது. ஒரு ஆளை கொண்டு தான் அவர் கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? ஒரு ஆளை கொண்டு நெருங்கலாம், ரசூலை கொண்டு நெருங்கலாம்னு அவர் கேட்குறாரு. ரசூல் நினைச்சிட்டான், பரவாயில்ல நீ என்னையை கொண்டு தான் கேட்குறேன், நெருங்கிடலான்றலாம்ல. அவர் யாரை கொண்டு கேட்குறாரு? ரசூல்லாவே நேரடியாக பார்த்து தான் கேட்குறாரு. அஸ்ஸலுக்கும் முராஃபகத்தக ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் உங்களோட பக்கத்தில் இருக்க வேண்டும் என்று உங்கள்கிட்ட கேட்குறேங்கிறாரு. ஒரு பெரியாரை பிடிக்க வேண்டியாலும் பிடிச்சிட்டார்ல. இவங்க கருத்து பிரகாரம் வசீலாவை கரெக்டாக பிடிச்சி விட்டார். பிடிக்க வேண்டிய பெரியாள் அவங்க தானே, அன்றைக்கு இருந்ததில் பெரியாள் அவங்க தான், அவங்கள பிடிச்சி கேட்குறாரு. அப்போ ரசூல் என்ன செய்யணும், நீ கரெக்டான வசீலாவை பிடித்து விட்டாய், நீ என்னோட சொர்க்கத்தில் இருப்பாய் அப்படின்னு சொல்லாமல், அப்படிலாம் முடியாது, நீ ஒழுங்காக வணங்கணும், நீ அதிகமாக இறைவனை வணங்கணும், எதை கொண்டு தான் நெருங்க முடியும்னு வசீலாக்கு வளர்க்குறாங்க பாருங்க. அஸ்அலுக்கும் முராஃபகத்தக ஃபில் ஜன்னா, அவர் கேட்குறார், சொர்க்கத்தில் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கணும்னு கேட்கும் பொழுது இவங்க சொல்கிற அர்த்த பிரகாரம் தான் வசீலா கரெக்டாக வந்துருச்சே. பெரிய ஒரு ஆளையில் பிடிச்சி விட்டார் அவர். இவங்க சொல்கிற ஒரு ஆளை பிடிக்கணுங்கிறீங்க, யாரை பிடிக்கிறார்? அல்லாஹ்வுடைய ரசூலை பிடிச்சி விட்டார். உங்ககிட்ட இருக்கணும்னு, என்னை நீ பிடிச்ச காரணத்தினால் நீ வந்து சொர்க்கத்திலையும் இருப்பேன், என்கிட்டையும் இருப்பேன் ரசூலுல்லாஹ் சொல்லாமல் என்ன செய்கிறாங்கன்னா, நீ எனக்கு நீ உதவி செய்யணும். எதுக்கு? அலா நஃப்ஸிக்க பி கஸரத்தி சுஜூத், அதிகமான சஜிதாங்கிறது வணக்கத்தை குறிக்கிறது. சஜிதா மட்டும் தனியாக செய்ய முடியாதுல்ல, தொழுகை தான். அதிகமான தொழுகையை நிலைநாட்டி என்ன செய்யணும், நிறைய சுன்னத்து நஃபில் நிறைய தொழுது என்று சொன்னால் அப்போ அதுக்கு எல்லாம் உனக்கு சொர்க்கத்தை தருவான், தரஜா கூடும், என் பக்கத்தில் நீ வந்து இருப்பேன். அப்போ என்கிட்ட கேட்டதுனால, என்னை பிடிச்சதுனால நெருங்க முடியாது. எதுக்கும் நெருங்க முடியும்? அதிகமான சஜிதாவுக்கும் நெருங்க முடியுங்கிறாங்க. என்ன வழங்குது இதிலேருந்து? ஒரு அமலை கொண்டு தான் அல்லாஹ்வை நெருங்க முடியும். அப்போ அல்லாஹ்வின் பக்கம் வசீலா தேர், இதான் வசீலா தேர்றது. அல்லாஹ்வின் பக்கம் வந்துக்கிட்டு நெருங்க நினைக்கிறீங்கள, சொர்க்கம் வேணும்ல, சொர்க்கத்தில் உயர்ந்த தரஜா வேணும்னு ஒரு ஆசைப்படுறீங்க. அப்படி வேண்டுமாக இருந்தால் ரசூலுல்லாஹ் பிடிச்சா அது கிடைக்குமானா கிடைக்காது. அதை தான் அழகாக சிம்பாலிக்கு அழகாக விளங்குற மாதிரி சொல்கிறாங்க. என்னையை நீங்கள் பிடிச்சி கொண்டால் நடக்காது, நீ வந்து சஜிதாவை ஜாஸ்தியாக செய், அதிகமாக தொழுவு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த செய்தி வந்து முஸ்லீமில் ஆதாரப்பூர்வமான ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இதே மாதிரி வந்து நீங்கள் அதிகமாக படிக்கடி கேள்விப்பட்ட ஒரு ஹதீஸ், பெரிய ஹதீஸ், பல பயான்களில் எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் தான். எல்லா 22 கூட்டத்தாரும் இதை மக்கள்கிட்ட அதிகமாக என்ன செய்வாங்க, பயான் பண்ணோம். பயானுக்கு ரொம்ப நேரம் டாபிக் சிரமப்பட தேவையில்லை, ஒரு கதை மாதிரி இருந்தால் அப்படி எடுத்து சொல்லிக்கிட்டே போயிடலாம்ல. அதுக்காக வேண்டி வந்த சம்பவம் அது. என்ன சம்பவம்னு கேட்டால், முந்தைய சமுதாயத்தில் ஒரு 3 பேர் குகையில் மூவர்னு சொல்ல, குகையில் மாட்டிக்கிட்ட மூவருங்கிற சம்பவம் இருக்குல்ல, இது எல்லா பயான்களில் எல்லா ஜமாத்தார்களும் அடிக்கடி மக்கள்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் தான். அந்த சம்பவத்தை ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், முந்தைய காலத்தில் ஒரு 3 பேர் என்ன செஞ்சாங்கன்னா, நடந்து போய்கொண்டே இருந்தார்கள். அப்போ சரியான மழை வந்துருச்சு. மழை வந்தால் ஒதுங்கிறதுக்கு எந்த ஒரு இடமும் இல்லை. ஒரு மலை குகை ஒன்று இருந்தது. அந்த குகைக்குள்ளே போய் என்ன செஞ்சிட்டாங்க, ஒதுங்கிட்டாங்க. உள்ள மழைக்காக வேண்டி, மழை கொட்டுதுங்கிறதுக்காக வேண்டி பார்க்குறாங்க. பாலைவனத்தில் ஒன்றுமில்லை, ஒரு மலை இருக்குது, அந்த மலையில் ஒரு குகை இருக்கிறது. குகைக்குள்ளே போய் நுழைஞ்சி மலையிலேருந்து காப்பாற்றி கொண்டார்கள். கொஞ்ச நேரத்தில் அந்த மலை உச்சியில் இருந்த ஒரு பாறை உருண்டு வந்து அந்த குகையுடைய வாசல் அடைச்சிருச்சு. குகைன்னா ஒரு ஓட்டையாக இருக்க முடியும். உள்ளே நுழைஞ்சிட்டாங்க. மேலேருந்து ஒரு பாறை உருண்டு வந்து இவங்க எந்த வழியாக உள்ளே நுழைஞ்சாங்களோ அந்த வாசலில் வந்து சக்குன்னு நினைஞ்சிருச்சு, உட்காந்துருச்சு ஒரு பாறை. அது வந்து இவங்க 3 பேரும் சேர்ந்து தள்ள முடியாது. அந்த 3 பேரும் சேர்ந்து தள்ளி வெளியேற்ற முடியாத அளவுக்கு ஒரு பெரிய பாறை வந்து அடைச்சிருச்சு. அப்போ ஒருத்தர் கொடுத்த பேசிக்கிறாங்க. என்ன பேசுகிறாங்க? முடிஞ்சு வச்சு கதை,
ஏன்னா எந்த சத்தம் போட்டாலும் வெளியே போகாது, பாலைவனம் வேறு, நம்ம என்ன இருந்தாலும் யார் துணைக்கு யார் வரப்போகிறதில்ல, மக்கள் நடமாட்டம் உள்ள ஒரு பகுதியும் இல்லை. யாராவது வந்து இதை உருட்டி விட்டு நம்மளை காப்பாற்றுவாங்களான்னா அப்படி சாத்தியமே இல்லை. அப்போ நமக்கு அல்லாஹ்வுடைய உதவி, பிரத்யேகமான உதவி இருந்தாலே தவிர நம்ம தப்பிக்க இயலாதுன்னு ஒரு முடிவு பண்ணிவிட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நம்ம அல்லாஹ்ட்ட துவா செய்வோம். 3 பேர் மசூரா பண்ணுறாங்க. 3 பேர் மசூரா, இது வந்து எப்படி ஹதீஸ் ஆகுதுன்னா, ரசூலுல்லாஹ் இதை சொல்லி அங்கீகரித்ததுனால இது மார்க்கத்தில் உள்ளதுன்னு ஏற்றுக்கணும். இது அவங்களுடைய சொல்லி எப்படின்னு நம்ம ஆதாரமாகாது. ஆனால் அதை ரசூலுல்லாஹ் ஏற்று இப்படி ஒன்று நடந்துச்சுன்னு அல்லாஹ் அங்கீகாரம் கொடுக்குறாங்கல்ல, அங்கீகாரம் ஹதீஸ் தானே, அந்த அடிப்படையில் இது ஹதீஸ் தான் இது. அப்போ அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, நம்ம வாழ்நாளில் வந்து ஏதாச்சும் ஒரு நல்ல காரியம் செஞ்சுருப்போம்ல, எல்லார் வாழ்க்கையிலும் சில நல்ல காரியங்களை செஞ்சுருப்போம். அந்த நல்ல காரியங்கள்லையே பியூரான ஒரு நல்ல காரியம் நம்மளே ஒன்று, இது வந்து அல்லாஹ்வுக்காக தான் நம்ம செஞ்சோம் அப்படிங்கிற நம்ம வாழ்நாளில் 1-2 இருக்கும். எந்த கலப்படம் இல்லாமல் இது இறைவனுக்காகத்தான் நம்ம செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு நல்லறம் இருக்கும் இல்லையா, அந்த நல்லறத்தை சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்போம். அல்லாஹ்ட்ட எப்படி கேட்கணுமா, வசீலை தான். அல்லாஹ்ட்ட சொல்லி கேட்கும் பொழுது சும்மா கேட்காம, இறைவா நான் உனக்காகத்தானே இதை செஞ்சேன், எங்களை இந்த காப்பாற்றிரு என்று அல்லாஹ்ட்ட கேட்போம். அப்போ நம்ம எல்லாருமே உங்கள் வாழ்நாளில் நீங்கள் செஞ்ச நல்ல காரியம், இஹ்லாஸாக செஞ்ச காரியம், பரிசுத்தமான எண்ணத்தோடு செஞ்ச காரியம் என்னன்றதை யோசனை பண்ணி என்ன செய்யுங்க, அதை கொண்டு துவா செய்யுங்க, அல்லாஹ் நம்மளை காப்பாற்றுவான்னு ஒருத்தர் அங்கே அறிவுரை சொல்கிறார். அவங்க என்ன செய்கிறாங்க, இல்லை சார் தான் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் தங்களுடைய நல்லறத்தை அல்லாஹ்ட்ட சொல்லி காட்டுறாங்க. ஒருத்தர் சொல்கிறார், இறைவா எனக்கு வயதான பெற்றோர்கள் இருந்தாங்க, அதோடு எனக்கு சின்ன பிள்ளைகளும் இருந்தார்கள். எனக்கு வயதான பெற்றோரும் இருந்தாங்க, சின்ன பிள்ளைகள் இருந்தாங்க. நான் போய் ஆடுகள்லாம் மேய்ச்சிட்டு வருவேன், வந்து என்ன செய்வேன், பால் கறந்து முதல்ல என்னுடைய பெற்றோருக்கு தான் கொடுப்பேன். அவங்க சாப்பிட்ட பிறகு தான், பால் தான் உணவு, அந்த பாலை கறந்து வந்து என்னுடைய பெற்றோருக்கு முதல் கொடுத்துருவேன். அவங்க சாப்பிட்ட பிறகு தான் என் பிள்ளைகளுக்கு நான் கொடுப்பேன். இதே நான் வழக்கமாக வைத்திருந்தேன். ஒரு நாள் நான் வர்றதுக்கு முந்தைய அவங்க தூங்கிட்டாங்க. இவர் லேட்டாக வர்றார். பெற்றோருக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டியவர், அவங்களும் வெயிட் பண்ணி பார்த்தாங்க, வரல. அவங்க தூங்கிட்டாங்க பெற்றோர்கள்லாம். அப்போ என்ன செய்யணும்னா, மாலை நேரத்தில் வர்றேன், 2 பேரும் தூங்கிட்டாங்க. அப்போ நான் தலைமாட்டில் உட்காந்துட்டேன். உட்காந்து எழுப்புறதா அல்ல எழுந்த பிறகு இந்த பாலை கொடுக்குறதா, எழுப்பி கொடுக்குறதா அல்ல எழுந்த பிறகு இதை கொடுப்போமான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். எழுப்புற நான் பிடிக்கலை, அவங்க எப்போ எழுந்திருக்கிறாங்களோ அப்போ இந்த பாலை கொடுப்போம் அப்படின்னு உங்கள் தலைமாட்டில் உட்காந்துருந்தேன். பிள்ளைகள்லாம் அந்த உணவுக்காக வேண்டி, பாலுக்காக வேண்டிய காலை சுற்றி வந்தாங்க. அது கூட எனக்கு பெருசாக தெரியலை. என் பெற்றோருக்கு நான் கொடுக்கணும், அவங்களுக்கு கொடுத்த பிறகு தான் மற்ற யாருக்குன்றதை நான் ஒரு கொள்கையாக வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஜ்ர் வரைக்கும் உட்கார்ந்துருந்து அவங்க எழுந்த பிறகு தூங்காமல் இருந்து அவங்க சாப்பிட்ட பிறகு தான் நானும் சாப்பிடுவேன், என் பிள்ளைகளும் கொடுப்பேன். இதையே வழக்கமாக வச்சுருந்தேன். ஒரு நாள் இந்த மாதிரி வந்தவுடனே என்ன செஞ்சேன், அன்றைக்கி இரவு பூரா முழித்திருந்து அவங்க விழித்த பிறகு இந்த பாலை நான் கொடுத்தேன். இதை நான் செஞ்சது உனக்காகத்தான் செஞ்சேன். அவங்களுக்கு பயந்து செய்யலை, அவங்கள முடியாத ஆட்கள், அவங்க என்னை ஒன்றும் செஞ்சிட முடியாது, அவங்க பலவீனமாக இருக்கிறாங்க பெற்றோர்கள். நான் தான் சொல்லப்போனால் பலமாக இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக செஞ்சேன், அவங்களுக்கு பயந்து நான் செய்யலை. அவங்களை கவனிக்க சொல்லி நீ சொல்லியிருக்கிறாய், உன்னுடைய திருப்தியை தவிர இதை நான் செஞ்சதுக்கு எந்த ஒரு நோக்கமே இல்லை. இதை யாராவது சொல்லி செஞ்சேன்னா யாருக்கு தெரியவும் செய்யாது. வீட்டுக்குள்ளே நடந்த ஒரு விஷயம், ஒரு முகஸ்துதிக்கு செய்யலை, ஒரு பெருமைக்கு நான் செய்யலை, 4 பேர் பெற்றோரை நல்லா கவனிக்கிறான் என்று சொல்வதற்கும் இது செய்யவில்லை. ஒரு இரவில் தனிப்பட்ட முறையில் நடந்த ஒரு சம்பவம் இது. அதனால் இதில் இஹ்லாஸை தவிர ஒன்றுமே இல்லை, அல்லாஹ்வுக்காக செய்கிறதுங்கிறத தவிர எதுவுமே இல்லை. அவர் நினைக்கிறார் அப்படி, இறைவா நான் இதை உனக்காகத்தானே செஞ்சேன், இந்த நேரத்தில் நான் பெற்றோரை வந்து கவனித்தேன்னா நீ கடமையாக்கி இருக்க போய் தான் நான் இதை செஞ்சேன், உன்னுடைய திருப்தியை நாடி தான் இதை செஞ்சேன்னு அவர் என்ன செய்கிறாரு, துவா செய்கிறார். துவா செஞ்ச உடனே அப்போ என்ன செய்யுதுன்னா, அந்த அல்லாஹ் அந்த துவாவை ஏற்றுக்கொள்ளும் விதமாக அந்த பாறையிலேருந்து கொஞ்சம் விலகுது, பாறை கொஞ்சம் சரியுது. சரிஞ்சால் கொஞ்சம் வெளிச்சம் காற்று வருது, எல்லாமே அடப்பட்டு கிடந்துச்சு. ஆனால் வெளியேற அளவுக்கு அந்த பாறை வந்து திறக்கவில்லை. ஒரு சின்ன அளவுக்கு அவங்களுக்கு என்ன செய்கிறது, அந்த பாறை இன்னொரு பிறண்டு என்ன செய்கிறது, அவங்களுக்கு அந்த ஒரு வெளிச்சமும் காற்றும் வரக்கூடிய வகையில் பாறை கொஞ்சம் வழி விடுகிறது. சரி நம்ம துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கிட்டான் அப்படின்னு நினைத்து கொண்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இன்னொருத்தர் சொல்கிறார். அவர் என்ன செய்கிறாருன்னு, இறைவா எனக்கு சித்தப்பா பெண்ணு ஒன்று, சித்தப்பா பெண்ணு தான் முறை பெண்ணு தானே, அதுதான் அந்த அரபுலாம் நம்ம மாமா மகளுங்கிறோம்ல, அங்கெல்லாம் சித்தப்பா பொண்ணை தான் என்ன செய்வாங்க, மாமா மகள் மாதிரி முறை பொண்ணை வச்சுருப்பாங்க. அவர் சொல்கிறார், எனக்கு முறை பொண்ணு ஒன்று இருந்துச்சு, நான் அவளை வந்து ரொம்ப அதிகமாக நான் விரும்பினேன், நேசித்து கல்யாணம் பண்ணுறதுக்கு நேசித்தா பரவாயில்லை, அவர் தப்பாக அடையிறதுக்கு நேசிச்சிருக்கார், நேசித்து நான் அவளை அடைவதற்காக நான் வந்து முயற்சி பண்ணேன்.
நான் அவளுடைய வறுமையை பயன்படுத்தி கொண்டு 100 தீனார் தங்க காசெல்லாம் கொடுத்து அவளை சரி கட்டி அவளும் நினைஞ்சிட்டான்னா அதுக்கு சரி என்னுடைய தவறுக்கு உடந்தை மாதிரி வந்துவிட்டால் அந்த நேரத்தில் வந்து நாங்கள் நெருங்கி போகக்கூடிய நேரத்தில் அந்த பெண்ணு சொன்னால், நான் அல்லாஹ் யா அப்தல்லா இத்தகில்லா, அல்லாஹ்வுடைய அடியான அல்லாஹ்வை பயந்து கொள் என்று ஒரு வார்த்தை தான் சொன்னார். அந்த நேரத்தில் வந்து நான் அந்த உன்னுடைய அச்சத்தினால தான் என்ன செய்யலை, அந்த விபச்சாரத்தை நான் ஈடுபடலை, இல்லைன்னு சொன்னால் நான் வந்து விழுந்திருப்பேன் என்று சொல்லி அந்த பெண்ணுக்கு பயந்துக்கிட்டு நான் என்ன செய்யலை, அது செய்யலை. அல்லாஹ்வை பயந்து கொள்ளுன்னு அந்த ஒரு வார்த்தை சொன்னார். அந்த ஒரு வார்த்தைக்காக வேண்டிய நான் வந்து என்ன செஞ்சிட்டேன், அந்த தீமையிலிருந்து தனித்து இருக்கும் பொழுது, யாரும் பார்க்கவில்லை, என்ன வேணாலும் செய்யலான்ற ஒரு நிலை இருக்கும் பொழுது அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கிற அந்த ஒரு வார்த்தை என்னை நடுநடுங்க செய்து விட்டது. அதனால் நான் அந்த தவறுலேருந்து விலகிக்கிட்டேன்னு அவரை துவா செய்கிறார். துவா செஞ்சுட்டு இறைவன்ட்டு சொல்லி, இறைவா நான் உனக்காக தான் செஞ்சேன், இதில் வேறு எந்த ஒரு இதுவும் கிடையாது, உலக நோக்கம்லாம் யாருக்கும் பயந்து நான் இதை செய்யலை, உன்னுடைய பயம் மட்டும்தான் இது காரணம்னு அவரை விலைக்கு அல்லாட்ட சொல்கிறார். அல்லாஹ் என்ன செய்கிறான், அதை இவருடைய இஹ்லாஸ் தெரியத்தானே செய்யும், நிஜமாக தான் இவர் செஞ்சுருக்கிறார், அல்லாஹ்வுக்காக தான் செஞ்சுருக்காருன்னு தெரிஞ்சு இவருக்கு அந்த இன்னும் கொஞ்சம் விலகுகிறது. ஆனாலும் வெளியேற முடியாது, வெளியேற அளவுக்கு வரல, சின்ன ஓட்டைகள் தான் வருது, அது முடியலை. அதுக்கடுத்து என்ன செய்கிறாருன்னா, 3வது ஒரு ஆள் சொல்கிறாரு, இறைவா நான் வந்து ஒரு கூலிக்கு ஒரு ஆளை வேலைக்கு அமர்த்தினேன், சில நாட்கள் வேலை செஞ்சார், வேலை செஞ்ச உடனே அந்த கூலியை கொடுக்கலான்னு இருக்கும்போது போனார், வரவே இல்லை. இன்றைக்கி வருவார், நாளைக்கு வருவார், நாளைக்கு வருவார்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அந்த கூலி அவர் வாங்க வரவே இல்லை. வரவே இல்லைன்றவொன்னு என்ன செய்யணும், அந்த கூலி எடுத்து நான் வந்து தனியாக ஒதுக்கி வச்சேன். அதுக்கப்புறம் யோசித்து பார்த்து இதை சும்மா வைத்துடாமல் இதை ஒரு வருவாய் தரக்கூடிய ஒரு வகையில் ஒரு ஆடு மாடு இந்த வாங்கி போட்டோம் என்று சொன்னால் அது வந்து பெருகுமே என்று சொல்லி என்ன செய்கிறேன், ஒரு ஆட்டை வாங்கினேன், அது நிறைய பெருகுனுச்சு, அப்படி பண்ணை மாதிரி ஆச்சு. அதுக்கு வேலையாளை போட்டேன், அது தாறுமாற நெஞ்சு வளர்ந்து அதிகமாகிடுச்சு, கூலி வாங்காமல் போயிட்டார். அவருடைய காசை போட்டு அந்த கூலியுடைய காசுக்கு ஒரு ஆட்டை வாங்குறாரு, ஆடு அப்படி பல்கி பெருகி நிறைய ஒரு பெரிய பண்ணையே வந்து விட்டது. இந்த மாதிரி நடந்துக்கிட்ட நேரத்தில் ரொம்ப நாளைக்கு பிறகு இருந்தால் வர்றார். ரொம்ப நாள் தான் ஆயிரம் உழவு நடக்கிறதா இருந்தால் ஒரு பெரிய பண்ணையெல்லாம் உருவாக இருந்தால் அடுத்த வாரத்தில் நடக்கும், வருடங்கள் ஓடி இருக்கும். பல வருடங்களுக்கு பிறகு அவர் என்ன செய்கிறாரு, வந்து என்னப்பா நான் ஒரு நாள் கூலி வந்துட்டு வேலை செஞ்சேன், யாபம் இருக்குதா, கூலி வாங்காமல் நான் போயிட்டேன், என்னுடைய கூலியை தந்துருன்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அப்போ என்ன செய்கிறாருன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, கூலி தானே இந்த இருக்குது, இந்த பண்ணையெல்லாம் எடுத்துக்க, இந்த பண்ணையை காட்டி இதெல்லாம் உனக்கு தானோன்னு. இப்போ கூலி கேட்டது கேலி பண்ணுற, கேலி மட்டும் தெரியும், கூலியை கேட்டு எனக்கு ஒரு 100 ரூபா கூலி கொடுன்னு கேட்டால் இந்த எல்லாத்தையும் நீனே எடுத்துக்கன்னா கிண்டல் பண்ண நினச்சிக்கிட்டாரு. நீ கிண்டல் ஏன்ப்பா ஒரு ஏழைகிட்ட கிண்டல் பண்ணாத, ஏழை வயிற்றில் அடிக்காதப்பா, நான் கூலியை தான் கேட்குறேன், இல்லை நான் நெசமாக தான்ப்பா சொல்கிறது, உனக்கு உரியது தான் இது, நீ உனக்கு வந்தால் திருப்பி தரணும், நான் எடுத்து வச்சுட்டேன், உன் பேரே சொல்லி தான் அது வாங்கினது, உனக்கு தான் வளர்ந்துருக்கிறது, உன் கூலி தான் அது, உன் கூலி தான் பல்கி பெருகி இந்த அளவுக்கு வந்திருக்கு, நீ எடுத்துக்கன்னு சொல்லி கொடுத்துட்டேன். அவரும் சந்தோஷமாக எடுத்துகிட்டு போயிட்டாரு. அவ்வளவும் சொன்னோன்னே அப்போ இதை சொல்கிறார், நீ இதை வந்து உண்மையில் இதுக்கு நிகரான ஒன்று இருக்க முடியாது தானே, இது ஒரு கூலியை மட்டும் கொடுத்தா கூட வாங்கிட்டு போயிருப்பார், யாருக்கும் தெரியாது, இவருக்கு மட்டும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான், கூலி தானே பண்ண, கூலி மட்டும் வாங்கிட்டு போ, அப்படி மனுஷன் மாறவும் செய்வான். இந்த பொருளாதார விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கஷ்டம் வரும்போது நான் 1 லட்ச ரூபா அல்லாவுக்காக கொடுக்குறேன்ருவான். அந்த கஷ்டம் விளங்கி போனவொன்னே என்ன செய்யும், 1 லட்ச ரூபாய் கொடுக்கணும், ஒரு 1000 ரூபா கொடுத்தா போதுமேன்னு அப்படி விட்டோம். அந்த நேரத்தில் அப்படி வருமே தவிர அப்புறம் என்ன செய்ய, அப்படி மாறிக்கிற மனசு காசு விஷயத்தில் அந்த மாதிரி வந்து மாறிடுவான். ஒரு சபையில் வச்சு நமக்கு ஒரு 10,000 ரூபா எழுதிக்கிறேங்கன்றான், அது சபைக்கு சொன்னதாக இருக்கும். போயிட்டு இருக்கும்போது யோசிப்போம், எதுக்கு 10,000 ரூபா நம்ம எடுக்கணும், ஒரு 500 ரூபா கொடுத்தா போதுமே. இது காசில் மட்டும் மனுஷன் அப்படி ஆகுறான். இந்த மனுஷன் பாருங்கள் எவ்வளோ உறுதியாக நின்றுருக்கான்னு பாருங்கள். இவருக்கு கூலியை மட்டும் கொடுத்தா போதும், இத்தனை மடங்கு பல்கி பெருகி இருக்கிறது, பண்ணைகளாக ஆகிவிட்டது, இந்த பண்ணையை நீனே எடுத்துக்கன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய இறையச்சம் மிகுந்த ஒரு நபராக இருந்திருக்கணும். அப்போ என்ன செய்கிறான், அல்லாட்ட ஒரு சொல்கிறார், இது உனக்காக தானே செஞ்சேன்ன உடனே ஒட்டுமொத்த பாறையும் விலகி விட்டது. அவங்க சந்தோஷமாக நினைஞ்சாங்க, வெளியே வந்துட்டார்கள்னு அதிசயம் இருக்குது. இதில் நம்ம என்ன விளங்குறது என்று சொன்னால், ஒரு அமல்களை கொண்டு அல்லாஹ்வை நெருங்குறோம். நம்ம ஒரு கஷ்டத்தில் மாட்டிக்கிட்டோம் என்று சொன்னால் அவங்கவுங்க செஞ்ச அமலை சொன்னாங்களே தவிர, இவங்க காலத்தில் இதை நபிகிபி யாராக இருந்துட்டு தானே இருப்பாங்க, அதை சொல்லி கேட்கல. இல்லை இறைவன் நாங்கள் சிக்கி கொண்டோம், எங்கள் மூசா நபியுடைய ஒரு பொருட்டால் எங்களை காப்பாற்றி விடுன்னு ஒரு பெரியாரை பிடிக்கலாம் தானே. அல்லது யாரோ இது நபி சொல்லாக்கு முந்தினோன்னா ஏதோ நபி இருந்திருப்பாங்கல்ல, ஒரு ஈசா நபி பொருட்டால் மூசா நபி ஈசாக்கு நபி ஏதோ ஒரு நபி பேரை சொல்லி அந்த நபியின் பேரான ஆளுக்கு ஒரு நபியை பிடிச்சிட்டு காப்பாற்ற சொல்லி கேட்டாங்களான்னா கேட்கல. அப்போ இதை ரசூலுல்லாஹ் சொல்லித்தர எதுக்கு தர்றாங்க, உங்களுக்கு துன்பங்கள் கஷ்டங்கள் வரும் என்று சொன்னால் அதற்கு அமல்களை கொண்டு அல்லாட்ட நீங்கள் தேடுங்க. துன்பங்களும் விலகிறதா இருந்தால் ஏற்கனவே செஞ்ச அமலை சொல்லி காட்டி, இறைவா உனக்காக தான் நான் இதை செஞ்சேன், அதனால் எனக்கு நீ அருள் செய் என்று கேட்டால் கண்டிப்பாக அல்லாஹ் என்ன செய்வான்,
ஏற்றுக்குருவான் என்றதை சொல்வதற்கு தான் இந்த சம்பவத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முந்தைய காலத்து சம்பவமாக இருந்தாலும் ரசூல் அங்கீகரித்ததுனால இதை நம்மளாம் ஏற்றுக்கலாம். இது புகாரியில் 2333வது ஹதீஸில் இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்கிறோம், வசீலா தேடிக்கொள்ளுங்கிறது அந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு பெரியார்களை பிடிக்கிறது மகான்களை பிடிக்கிறதுன்னு அர்த்தம் கொடுத்தால் அதுக்கு இடம் இல்லை என்பதற்கு என்ன இருக்குது, இந்த மாதிரி ஹதீஸ்கள் எல்லாம் சான்றாக இருக்குது. இப்படி தான் வழிகாட்டிட்டு போனாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒட்டுமொத்த வழிகாட்டுதல்லையே உங்களுக்கு ஒரு தேவை வேணுமென்றால், அல்லாஹ்வை நெருங்கிறதா இருந்தால் முக்கியமான ஏதாவது பெரிய ஆள்களை பிடிச்சிக்கிறங்க, ஷேகுமார்களை பிடிங்க, மகான்களை பிடிங்க, நபிமார்களை பிடிச்சிக்கிறங்கன்னு சொல்லி தந்தாங்களா? ஒரே ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள்னா சொல்லவே இல்லை. எதை சொன்னார்கள்? இந்த வணக்க வழிபாடுகளை தான் சொன்னார்கள். அல்லாஹ்வை நெருங்கிறதுக்கு இதை தான் நீங்கள் கையாளணுங்கிறாங்க. அதே மாதிரி அல்லாஹ் என்ன செய்யலாம், பல இடங்களில் ஃபமன்கான எர்ஜூ லிகா ரப்பிஹி, யார் இறைவனை சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ, மறுமையில் சந்திப்போம்ல, யார் இறைவனுடைய லிகாவை விரும்புகிறாரோ ஃபல்யாமல் அமலன் சாலிஹா, ஒரு சாலிகான செயலை அவன் செய்யட்டும், நல்லறங்களை செய்யட்டும், பெரிய ஆளை பிடிச்சி தொங்கட்டும்னு சொல்லலாம். அல்ல என்ன சொல்லலை, ஃபல்யாமல் அமலன் சாலிஹன், அல்லாஹ்வை நெருங்கிறதா இருந்தால் ஃபல்யாமல் அமலன் சாலிஹன், சாலிகான அமலை செய்யட்டும். ஒலா யுஷ்ரிக்கு பி இபாதத்தி ரப்பிஹி அஹதா, அந்த இபாதத்தில் ஷிர்க் வைக்காமல் இருக்கட்டும். சாலிகான அமல் செய்ய ஷிர்க் வைக்காத, இதை செஞ்சின்னா என்னை நெருங்கி விடுவாயின்னு அல்லாஹ் என்ன செய்கிறான், குர்ஆனில் 18வது சூறாவில் 110வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறுமையில் மகாமுன் மஹமூதான்ற ஒரு இடம், புகழப்பட்ட ஒரு இடம். புகழப்பட்ட இடம்னா என்னன்னு கேட்டால் எல்லாருக்கும் பரிந்துரை செய்கிறது. புகழப்பட்ட இடம்னா என்னென்னு கேட்டால் மஹ்ஷர்லாம் நிற்கும் பொழுது அந்த மஹ்ஷருடைய கொடுமை இருக்குல்ல, அதுக்குள்ள சிபாரிசு. சொர்க்கத்துக்கு போகிறது அந்த சிபாரிசு இல்லை, மஹ்ஷரில் தாங்க முடியாமல் கொடுமையில் இருப்பாங்கல்ல, அதுக்கு தான் ஒவ்வொருத்தரும் ஒரு நபிட்ட போய் கேட்பாங்க. நூஹ் நபிட்ட போவாங்க, ஆதம் நபிட்ட போவாங்க, நீங்கள் பார்த்து தான் செய்யுங்க, நிற்க முடியும், தாங்க முடியலை, ஏதாவது அல்லாட்ட சொல்லுங்கன்னொன்னே ஒவ்வொருத்தரும் தங்களுடைய ஒரு தவறை நினைத்து பார்த்து, இல்லை எனக்கு மேலே அல்லாஹ் கோபமாக இருக்கிறான், நான் இந்த தவறு செஞ்சுட்டேன், ஒரு மரத்தை நெருங்க வேணான்னு சொன்னான், நான் நெருங்கிவிட்டேன், நான் இது பேர் இன்றைக்கி பேச மாட்டேன் அப்படின்னு ஒவ்வொரு நபி என்ன செய்வாங்கன்னா ஒரு காரணத்தை சொல்லி ஒதுங்கி கொள்வார்கள். கடைசியாக ரசூல்லாட்ட எல்லோரும் வருவாங்க. அப்போ ரசூல்லா என்ன செய்வாங்கன்னா, நான் அல்லாட்ட கேட்பேன், சைதாவில் விழுந்துருவேன், சைதாவில் விழுந்தோன்னு நல்லா என்ன செய்வான், எவ்வளோ நேரம் விழுகிறேன்னா அல்லாஹ் நாட்டின அளவுக்கு நான் சைதாவில் கிடப்பேன், எழுந்து நீ பரிந்துரை செய்யு சொல்லுவான், நான் இப்போ கேட்பேன் ரசூல்லா சொல்கிறாங்கல்ல. இதுதான் புகழத்தக்க அந்தஸ்து. அத்தனை பேருக்கு மத்தியில் அத்தனை பேருக்காக ஒருவர் நின்று பேசுகிறதுல சின்ன சாதாரண அந்தஸ்தா இது. மகாம மஹமூதா, புகழத்தக்க ஒரு தரஜாவல்லா கொடுக்குறான், யாருக்கும் கொடுக்காத ஒரு கண்ணியம். என்னது, அனைவரும் இப்ராஹிம் நபி உம்மத்து எல்லா உம்மத்துக்கும் சேர்த்து அந்த மஹ்ஷருடைய கொடூரத்திலிருந்து இந்த பிரார்த்தனைக்கு பிறகு அந்த கொடூரம் குறையும். அந்த குறைவதற்கு இந்த ரசூல்லாவுடைய அந்த பிரார்த்தனை என்ன இருக்குது, காரணமாக இருக்கும். அப்போ அனைவருக்காகவும் பிரார்த்தனை செஞ்சு அது அல்லாஹ் ஏற்றுக்கிறான் என்பது ஒரு பெரிய தரஜா இல்லையா? அதுக்கு அல்லாஹ் சொல்கிற பேர் மகாமுன் மஹமூத். மகாம்னா அந்தஸ்து, மஹமூதுனா புகழப்பட்ட, புகழுக்குரிய ஒரு அந்தஸ்து, புகழுக்குரிய ஒரு தகுதி அப்படின்னு நல்லா சொல்கிறான். அசா எபாசக்க ரப்புக்க மகாமன் மஹமூதா, புகழத்தக்க ஒரு இடத்தில் அல்லாஹ் உன்னை எழுப்புவான்ங்கிறான். இந்த எழுப்புவதற்கு அல்லாஹ் என்ன கண்டிஷன் போகிறான் தெரியுமா? ஒமினல் லைலி ஃபதஹஜ்ஜத் பிஹி, இரவு நீ தஹஜ்ஜத் தொழுவு. மற்றவங்களுக்கு அது கடமை இல்லை, அவங்களுக்குலாம் மகாம் மஹமூது கிடையாது. நீங்கள் தஹஜ்ஜத் தொழுதால் கூடுதல் நன்மை கிடைக்குமே தவிர தொழுவாடி எல்லாம் கேட்க மாட்டான். தஹஜ்ஜத் தொழவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு லொஹராசர் தொழுவாடி எல்லாம் கேட்பான்ல, அந்த மாதிரி இந்த தொழுகை கேள்வி கேட்க மாட்டான். உபரியான வணக்கம், நன்மை கூட கிடைக்கும். ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன செய்யறான், மினல் லைலி ஃபதஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தன் லக், உமக்கு உபரியாக கூடுதல் வணக்கமாக நீ இரவில் தஹஜ்ஜத் தொழுவு. அசா ஐயபாசக்க ரப்புக்க மகாமன் மஹமூதா, அப்போ தான் அல்லாஹ் உன்னை மகாம் மஹமூதில் எழுப்புவான். அப்போ இரவு பூரா தஹஜ்ஜத் தொழுதாங்களே விடாமல், அதுக்கே என்ன காரணம், இந்த மகாமன் மஹமூது நமக்கு கிடைக்கணும். அதுக்கு அல்லாஹ் இதை கண்டிஷன் ஆக்கிட்டான். அப்போ ரசூலுல்லாவே அல்லாஹ்வை நெருங்கிறதா இருந்தால், இது ஒரு நெருக்கம் தானே, நெருங்கிறதா இருந்தால் சும்மா நெருங்கிட முடியாது. உனக்கு யாருக்கும் தராத மகாம் மஹமூது தர்றன்ல, யாரும் செய்யாதவனுக்கு நீ செய்யி. எல்லாருக்கும் 5 வேலைன்னா உனக்கு 6 வேலை, நீ தொழுவு, இரவு தொழுகையும் தொழுவு கட்டாயமாக. அப்போ இந்த இரவு தொழுகைங்கிற ஒரு வணக்கத்தை கூடுதலாக தொழுவதன் மூலமாக ரசூலுல்லாவுக்கு என்ன கிடைக்கிது, மகாம மஹமூதுங்கிற அந்த அனைவருக்கும் பரிந்துரை செய்யக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பை, அந்த தரஜாவை, தகுதியை அல்லாஹ் கொடுக்குறான்ல. அப்போ இதில் என்ன வழங்குது, வசீலாவுடைய அர்த்தம் வழங்குது. வசீலா தேடுறதுன்னு சொன்னால் நீங்கள் அல்லாஹ்விட்ட நெருக்கத்தை வேணுமா இருந்தால் என்ன நீங்கள் செய்யணும். எந்த செய்யணும், அல்லாஹ் கடமையாக்கியிருக்கிற தொழுகை, நோன்பு, வணக்கம் அதெல்லாம் சேர்த்து என்ன செய்யணும், கூடுதலாக செஞ்சிங்கன்னா அல்லாஹ்வை நெருங்கலாம் என்பது இதை நம்ம ஆதாரமாக வைத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி அல்லாஹ் 2வது அத்தியாயத்தில் 45 சொல்கிறான், எத்தனை விஷயம் நீங்கள் உதவி தேடுறோம், சும்மா உதவி தேடலாம் தான், அல்லாஹ் படைச்சவன் தானே, அல்லாஹ் எனக்கு ரிஸ்க்கு கொடுன்னு கேட்கலாம் தான். அல்லாஹ் அப்படி சொல்லலை. வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, நீங்கள் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள். சும்மா கேட்டால் அல்லாஹ்வுக்கு பிடிக்காது.
வேணும்னு கேட்குறீங்களா 2 ரக்காத் தொழுதுபிட்டு இறைவான்னு கையேந்து கேளு. உனக்கு தேவை வரும் என்று சொன்னால் சும்மா கேட்காதீங்க. வஸ்தாயினும், நீங்கள் உதவி தேடுங்கள். எதை கொண்டு உதவி தேடுங்கள்? சபரி, பொறுமையை கொண்டும், வஸ்ஸலாத்தி, தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள் அப்படின்னு 2வது அத்தியாயம் 45 வசனம் சொல்கிறான். அப்போ உதவி தேடுற முறை என்ன? அல்லாஹ் தேடுறா தானே. அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை தேடிக்கொள்ளுங்கள், வசீலா தேடிக்கொள்ளுங்கள்னா சும்மா நம்மகிட்ட வந்து கேட்கக்கூடாது. இறைவா நீ தான் என்னை படைச்ச, எனக்கு சோத்த அப்படிலாம் கேட்கக்கூடாது. அவன் எப்படி கேட்கணும்? அவனுக்காக வேண்டி ஏதாவது வணக்க வழிபாடு தொழுகையை தொழுது விட்டு வணக்கத்தை கூடுதல் வணக்கத்தை சொல்லுவான். கடமையான தொழுகையாக இருக்கலாம். தொழுது முடிச்சுட்டெல்லாம் என்ன செய்யுங்க? கேளுங்க, யாரில் உனக்காக தான் நான் தொழுதேன், நீ எனக்கு கடமையாக்கி இருக்கிறா, எனக்கு இந்த தேவையை நிறைவேற்றி கொடுன்னு அல்லாட்ட கேட்கணும். அப்போ அல்லாட்ட கேட்பதாக இருந்தால் இதெல்லாம் வந்து அல்லாஹ் காட்டித்தர என்ன விளங்குது? வசீலாவுடைய அர்த்தம் விளங்குது. வசீலாவுடைய மீனிங் விளங்குறது இந்த பொறுமை. கஷ்டங்கள் வரும்போது அனைத்தையும் சகித்து கொண்டு, இறைவா நீ செஞ்சாலும் நல்லதாக தான் இருக்கேன் என்று சகித்து கொண்டு அதன் பிறகு அல்லாட்ட உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் நம்ம கற்றுத்தருகிறான். அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயத்துக்கு அர்த்தம் என்னங்கிறத இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் தெளிவுபடுத்திடுறான். அது என்ன வசனம்னு கேட்டால், அது வந்து அந்த வசனத்தை விளங்குறதுக்கு முன்னாடி ஒரு சில அந்த செய்தியை விளைக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் உள்ள சில பேர் என்ன செஞ்சாங்கன்னா, ஜின்களை வணங்கிட்டு இருந்தாங்க. ஜின்னுங்கிற ஒரு படைப்பை நினைஞ்சிட்டு இருந்தாங்க, வணங்கிட்டு இருந்தாங்க. அந்த ஜின்களை வணங்கி கொண்டிருந்தவங்க நேரத்தில் அந்த ஜின்களை இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் நபி அனுப்பப்பட்ட பிறகு இவங்க ஜின்னுங்கிற படைப்பை வணங்கி கொண்டிருக்கிறாங்க மக்காவில் உள்ள காஃபிர்கள். அப்போ அந்த எந்த ஜின்களை வணங்குறாங்களோ அந்த ஜின்களே என்ன செய்கிறாங்கன்னா ரசூலுல்லாஹ் காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க. வந்த பிறகு அப்போ வந்து இவங்க இஸ்லாத்துக்கு வந்து அல்லாட்ட வந்து நெருக்கத்தை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு தெரியாமல் ஜின்னை போட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க. இவங்க ஜின்கள்கிட்ட உதவி தேடிட்டு இருக்கிறாங்க. அந்த ஜின்களை என்ன பண்ணிடுச்சு? இஸ்லாத்தை தழுவி அல்லாட்ட உதவி தேடக்கூடியவங்களாக மாறிட்டாங்க. இந்த விஷயம் தெரியாமல் இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அந்த ஜின்களை போய் வணங்கிட்டு இருக்கிறார்கள்ங்கிற ஒரு செய்தி அல்லாஹ் வந்து ஒரு வசனத்தின் மூலமாக சொல்கிறான். அந்த வசனத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுதான் விளக்கம்னு சொல்லி நான் சொன்ன செய்தியும் சொல்கிறாங்க. எப்படி அது வருதுன்னு கேட்டால், குல் நபியல் நீங்கள் சொல்லுங்கள், உதுவுல்லதீன ஸஅம்தும் மின் தூனிஹி, நீங்கள் யாரை உதவி செய்வார்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ, ஜின்களை அவங்க எப்படி நினச்சிட்டு இருந்தாங்க, நீங்கள் யாரை உதவி செய்வார் நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ, ஃபலா எம்லிக்கூன கஷ்வல் துர்ரி அன்குமலா தஹவீலா, அவங்க உங்களுக்கு எந்த ஒரு துன்பத்தையும் வந்து நீக்கவும் மாட்டார்கள், மாற்றி வைக்கவும் மாட்டார்கள், தள்ளி வைக்கவும் மாட்டார்கள். துன்பத்தை நீக்கிறது அறவே நீக்கிறது, இல்லாட்டி வெள்ளிக்கிழமை வர்றது சனிக்கிழமைக்கு வர்ற மாதிரி கொஞ்சம் அவகாசம் கொடுக்குறது, அந்த மாதிரி தள்ளி வைக்கவும் மாட்டார்கள், நீக்கவும் சக்தி வர மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு, உலாய்க்க அவர்கள் எவர்கள், யாரை நீங்கள்லாம் எந்த ஜின்களை கூப்பிடுறீங்களோ அவர்கள், அல்லதீன எதுவுன அவங்க துவா செய்கிறார்கள், எபுத்தகுன இல்லா ரப்பிஹிமுல் வசீலா, அவங்க ரப்பின் பக்கம் வசீலாவை தேடிக்கொண்டு, அதே வசீலா அவங்க ரப்பின் பக்கம் ஒரு வசீலாவை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அவங்க வணக்க வழிபாடுகளை செஞ்சு அவங்கள அல்லாவின் பக்கம் என்ன செய்கிறாங்க? நெருங்கக்கூடிய காரியத்தை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஐயும் அக்ரபு எர்ஜூன ரஹமத்தஹு யஹாஃபுன அதாபஹு, அவங்கள அல்லாவுடைய ரஹமத்தை ஆதரவு வைக்கிறாங்க, அல்லாவுடைய அதாபுக்கு பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீ யாரை நீ உனக்கு காப்பாற்றுவாங்கன்னு கூப்பிடுறியோ அந்த ஜின்கள் அல்லாஹ்கிட்ட பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இஸ்லாத்தை தழுவி அல்லாவுடைய உதவியை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அவங்களும் அல்லாவிடத்தில் வசீலா தேடுறாங்கன்னா வணக்க வழிபாடு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நீ யாரை வந்து ஒரு ஆட்களை பிடிச்சா ஜெயிக்கலாம் நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற, நீ அவங்கள பிடிக்கலாம்னு நினைக்கிற, அவங்க வந்து அல்லாஹ் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, வசீலா பிடிச்சிட்டு இருக்கிறாங்க என்று சொல்லி இந்த வசனம் வந்து 17வது சூறாவில் 57வது வசனத்தில் வருகிறது. இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குறாங்க. 47:15 புகாரில் 4715 வருகிறது. இது எதை சொல்கிறது என்று சொன்னால், அந்த ஜின்களை சில பேர் வணங்கி கொண்டிருந்தார்கள், அந்த ஜின்கள் இஸ்லாத்துக்கு வந்து விட்டார்கள், வந்த பிறகு அந்த ஜின்கள் எப்படி நடந்தார்கள் என்பதைத்தான் இந்த வசனம் சொல்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கிறாங்க. முஸ்லீமில் என்ன வருது என்று கேட்டால் இதே கருத்து தான். அதாவது கான நஃபர் மினல் ஜின்னி அஸ்லமு, ஜின்களில் ஒரு கூட்டத்தார் இஸ்லாத்தை தழுவிவிட்டார்கள், ஓ கானு யுஅபதுன, அவர்களை இந்த மக்கள்லாம் வணங்கி கொண்டிருந்தார்கள். இவன் வந்து ஜின்னை வணங்கிட்டு இருக்கிறான், ஜின்னு அல்லாஹ் வணங்கிட்டு இருக்குது. அப்படி ஏற்கனவே ஜின்கள் வந்து காஃபிரான ஜின்களாக இருக்குது, அந்த ஜின்களை என்ன செய்யறான்னா அதை வணங்கி கொண்டிருக்கிறான். அதுக்கு பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க இஸ்லாத்துக்கு வந்த உடனே அந்த ஜின்களில் வந்து வணங்கிக்கிட்ட இவனுக்கு தெரியலது, நம்ம வணங்கின ஜின்கள்லாம் இஸ்லாத்துக்கு வந்துச்சுன்னு தெரியலை. அப்போ அந்த ஜின்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இறைவா உன்னிடத்தில் நான் வசீலாவை தேடுறேன், உனக்கு தான் பயப்படுறேன் என்று சொல்லி அல்லாவின் பக்கம் ஒரு வசீலாவை தேடுகிறார்கள். யார் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறார்களோ அவர்கள் அல்லாவிடத்தில் வசீலாவை தேடுகிறார்கள் என்ற கருத்துப்பட இந்த வசனம் சொல்கிறது. அப்போ இதிலிருந்து நம்ம என்ன வழங்குறோம்னு கேட்டால், ஒரு ஆளை துணையாக பிடிக்கிறதுங்கிற டாபிக் கிடையாது. அந்த ஜின்களே வந்து அல்லாட்ட அமல்களை செஞ்சு நெருங்குறதுக்கு வழியை பார்த்துட்டு இருக்கிறாங்க, நீங்கள் ஏன்டா அவங்கள பிடிச்சி தொங்குறீன்னு கேட்குறான்ல. இந்த ஜின்களை பிடிச்சி தொங்கினால்
நம்ம மோட்சம் அடையலாம் அவன் நினைக்கிறான். அட நீ யாரை அப்படி தொங்கிக்கிட்டு இருக்கிற, அவங்களே எல்லாம் அப்படி தொங்கிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களே வசீலா தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்வதன் மூலமாக இந்த ஆட்களை ஒரு சாதனமாக பயன்படுத்தல் என்பது கிடையாது என்பதை நம்ம என்ன செய்கிறோம், இதிலிருந்து விளங்கிக் கொள்கிறோம். அதே நேரத்தில் இந்த ஆட்களை வச்சு வசீலா தேடலாம்னு சொல்லக்கூடியவர்கள் ஒரு ஹதீஸ்ன்னு ஆதாரம் காட்டுவாங்க. ஆனால் உண்மையில் அது ஹதீஸ் கிடையாது. ரசூலுல்லாஹ் சொன்னால் தானே ஹதீஸு. ரசூலுல்லாஹ் சம்மந்தம் இல்லாத புகாரில் வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்மந்தப்படாத ஒரு செய்தியை என்ன செய்வாங்க, எடுத்து காட்டி இப்போ அங்கே ஆட்களை கொண்டு வசீலா தேடலாம் என்று உங்கள்கிட்ட காட்டுவார்கள். அது ஹதீஸ் இல்லைங்கிறது நமக்கு போதுமான ஒரு ஆதாரம். இருந்தாலும் என்ன சம்பவம் என்று கேட்டால், உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலம் சரியான பஞ்சம் வந்துருச்சு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அல்லாஹ்ட்ட துவா செய்கிறாங்க, இறைவா ரசூலுல்லாஹ் ஹயாத்தோடு இருக்கிற காலம் வரைக்கும் இந்த மாதிரி பஞ்சங்கஞ்சம் வந்துச்சுன்னு சொன்னால் ரசூலுல்லாவை கொண்டு நாங்கள் வசீலா தேடினோம். வசீலான்னு வருது, நத்த வசலு வசீலா தேடி கொண்டிருந்தோம். இப்போ எங்கள்கிட்ட ரசூலுல்லாஹ் இல்லை. அதனால ரசூலுல்லாவுடைய பெரிய தகப்பனார் அப்பாஸ் இருக்கிறார், மூத்தவர், அவரை கொண்டு வசீலா தேடுகிறோம், எங்களுக்கு மலையை இறக்குன்னு சொல்லி சொன்னார்னு ஒரு செய்தி. இது சம்பவம். இது புகாரில் 1010வது செய்தியாக வருகிறது. இதில் உமரில் என்ன சொல்கிறாரு, ரசூலுல்லாஹ் இருக்கிற வரைக்கும் ரசூலுல்லாஹ் கொண்டு வசீலா தேடினோம், ரசூலுல்லாஹ் இப்போ இல்லை. அதனால் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவராகவும் மூத்தவராகவும் வயசில் மூத்தவராகவும் இருக்கிறார் அப்பாஸ். அப்பாஸை கொண்டு என்ன செய்கிறோம், இன்னா குன்னா நத்தபசுல் இலைக்கு பி நபியினா, எங்கள் நபியை கொண்டு நாங்கள் வசீலா தேடினோம் இதற்கு முன்னால். இப்போ துஸ்கீனா, எங்களுக்கு நீ மலை இறக்கி கொண்டு இருந்தாய். ஓ இன்னா நத்தபசுல் இலைக்கு பி அம்மி நபியினா, இப்போ நபியின் பெரிய தந்தை அப்பாஸை கொண்டு என்ன செய்கிறோம், வசீலா தேடுகிறோம். ஃபஸ்கினா, எங்களுக்கு மலை இறக்குவாயாகன்னு கேட்டார்கள். அதன்படி அல்லாஹ் மலை இறக்கினான்னு அந்த சம்பவம் வருது. இதை வச்சுக்கிட்டு பார்த்தீங்களா, அப்பாஸுங்கிற ஒரு நபரை கொண்டு வசீலா தேடி இருக்கிறாருன்னு வர்றாங்க. ஆனால் இந்த ஹதீஸ் இந்த ஹதீஸ் உமருடைய செயல் தான். இருந்தாலும் கூட இது அவங்களுக்கு எதிரான ஒரு ஆதாரம் தான். என்ன எதிரான ஆதாரம்னு கேட்டால், இப்போ ரசூலுல்லாவை கொண்டு வசீலா தேடினான்னு வருதுல்ல, ரசூலுல்லா மூத்த பண்ணாலும் தேடினா என்ன இருக்குன்னப்போ தேடலாம்ல. வசீலா நீஞ்சோட அர்த்தமாக இருந்தால் ரசூலுல்லா உயிரோடு இருக்கும்போதும் ரசூலுல்லா பொருட்டாள்னு கேட்கலாம். ரசூலுல்லா மூத்தா போனாலும் அவர்கிட்ட கொண்டு கேட்கலாம்ல, இறைவா ரசூலுல்லா பொருட்டாள்னு கேட்கலாமா இல்லையா? அந்த அர்த்தம் கிடையாது. இந்த வசீலா இந்த அர்த்தம்னு கேட்டால், ரசூலுல்லா காலத்தில் ரசூலுல்லாட்ட போய் துவா செய்யுங்கன்னு சொல்லுவோம், அவங்க துவா செய்வாங்க. இப்போ அவங்க இல்லை, இப்போ அப்பாஸ் பெரியவராக இருக்கார், நீங்கள் துவா செய்யுங்கன்னு கேட்பான். அதான் துவா செய்ய சொல்வது தான் அந்த வசீலா இருக்கான்னு இப்பவும் இருக்கிறது. இதில் வரக்கூடிய என்னென்னு கேட்டால், ஒரு பெரியாருடைய பொருட்டால் எங்களுக்கு மலையை தருவாயான்னு கேட்குறதுக்கு ஆதாரம் கிடையாது. யாரை நீங்கள் பெரியவர் நினைக்கிறீங்களா அவர்கிட்ட சொல்லி கொஞ்சம் எனக்காக துவா செய்யுங்க, மலைக்காக துவா செய்யுங்கன்னு கேட்குறோம்ல, இதுக்கு பேரும் வசீலா தான். அவரை சாதனமாக பயன்படுத்துகிறோம். நம்முடைய மலைக்காக வேண்டி ஒரு மனிதரை சாதனமாக பயன்படுத்துகிறதா இருந்தால் அவர் உயிரோடு இருக்கணும். இறந்து போனால் எப்படி சாதனமாக பயன்படுத்துவீங்க? நான் இது போய் ஒரு ஆட்டை கொடுத்துட்ற சொன்னால் அவர் உயிரோடு இருக்கணும்ல. ஒரு மனிதரை சாதனமாக பயன்படுத்துவதாக இருந்தால் ஒரு உயிரோடு இருக்கணும். அப்போ உமர் அழகாக புரிஞ்சுக்கிட்டாங்க. எப்படி புரிகிறாங்க, ரசூலுல்லாஹ் ஹயாத்தோடு இருக்கும்போது ரசூலுல்லாஹ்ட்டே போய் அல்லாஹ்வுடைய தூதரே நீங்கள் மலைக்காக எங்களுக்கு துவா செய்யுங்க அப்படின்னு கேட்டோம். இப்போ ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்க முடியாதுல்ல, அழகாக விளக்குறாங்க பாருங்கள். ரசூலுல்லாஹ் இப்போ இல்லை, அப்போ யார்கிட்ட போய் கேட்குறது, துவா செய்ய சொல்லி வழி இல்லை. ரசூலுல்லாஹ் பொருட்டால் கேட்குறாங்க, இப்போவும் கேட்கலாம். அந்த அர்த்தம் கிடையாது. பொருட்டால் கேட்கல, ரசூலுல்லாஹ்ட்ட போய் துவா செய்ய சொல்லுவோம். ரசூலுல்லாஹ் துவா செஞ்சாங்க, இப்போ இல்லை, நாங்கள் என்ன செய்கிறது? அதனால் ரசூலுல்லாஹ் குடும்பத்தை சேர்ந்தவர், அவங்க பெரியவாப்பா இருக்கார், மூத்தவர் அவர் இருக்கிறார். அதனால் அப்பாஸை கொண்டு நாங்கள் மலை தேடுறோம்னு சொன்னோன்னே அப்பாஸ் துவா செய்கிறார், இறைவா எங்களுக்கு மலை இறக்குவாயாகண்டு. அப்போ அப்பாஸுடைய துவாவை வேண்டினார்கள் என்பது தான் அதில் வருது. ரசூலுல்லாஹ் காலத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய துவா வேண்டினார்கள். ரசூலுல்லாஹ் பொருட்டால் கேட்டார்கள்னு அர்த்தம் கொடுக்கவும் முடியாது. கொடுத்தீங்கன்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் ஹயாத்தோட இல்லாட்டாலும் கேட்கலாமே. பொருட்டால் கேட்குற ரசூலுல்லாஹ் மூத்தா போனாலும் இப்போ என்னென்ன ரசூலுல்லாஹ் பொருட்டால் இப்பவும் கேட்கலாமே. அப்போ அந்த அர்த்தமாக இருந்து அப்படி கேட்டிருப்பார். அவர் அழகாக பிரிக்கிறார். ரசூலுல்லாஹ் ஹயாத்தோடு இருக்கும்போது தான் வசீலா தேட முடியும். வசீலானா துவாவை கேட்குறது. வசீலானா என்ன அர்த்தம், அந்த மனிதர்கிட்ட போய் எங்களுக்காக துவா செய்யுங்கன்னு கேட்குறது. இது ரசூலுல்லாஹ் ஹயாத்தோடு இருக்கும்போது தான் சாத்தியமாகும். இப்போ ஹயாத்தா இல்லை. இப்போ நமக்கு என்ன சாத்தியம், இந்த ஹயாத்தோடு ஒருத்தர் இருக்கிறார், அவர் கொஞ்சம் பெரிய மனுஷராக இருக்கிறார், ரசூலுல்லாஹ் குடும்பத்தை சேர்ந்தவராக இருக்கிறார், அவர்கிட்ட சொல்லி துவா செய்ய சொல்லுவோம். அதுதான் அந்த செய்தி ஹதீஸ் இல்லை. இது ஆதாரமாக எடுத்துக்கொண்டால் கூட நாம் எந்த நிலைப்பாடை சொல்கிறோமோ அதுக்கு தான் இது ஆதாரமாக இருக்குது. இப்போ நம்ம சொல்கிறோம், யார்கிட்டையும் துவா செய்ய சொல்லலாமே. நீங்கள் ஒரு மனிதர் ஒரு கஷ்டப்படுறீங்க, ஒன்று ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கு, பார்க்குற இடம் துவா செய்ய சொல்லுவீங்க, நீங்கள் துவா செய்யுங்க, எனக்காக துவா செய்யுங்க அப்படின்னு கேட்குறோம். இது தப்பா? உசுரோடு உள்ள ஒரு மனுஷன்கிட்ட போய் துவா செய்ய சொல்லுதல் என்பது தப்பாண்டா? இது வசீலா தான்.
இது ஒரு சாதனமாக பயன்படுத்துகிறோம். நம்முடைய துவா செய்வதற்கு ஒரு ஆளை என்ன செய்கிறோம், சாதனமாக பயன்படுத்துகிறோம். இந்த மாதிரி விஷயத்திற்கு இந்த உமருடைய சொல்ல ஆதாரமாக இருக்குமே தவிர இவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கு இது ஆதாரமாக வருமானா ஆதாரமாக வராது. ஆக குர்ஆனில் பல அர்த்தம் தரக்கூடிய சொற்கள் வந்துச்சுன்னு சொன்னால் இந்த இடத்துல எந்த சொல்லு பொருத்தமாக இருக்கும் என்று என்ன செய்யணும், பார்த்து வழங்கணும். இந்த வசீலா தேடுதல்ங்கிற இந்த வசனம் தான் இந்த கபூர் வணங்கியல் பூரா அவுலியா பொருட்டாளை அண்ணா துவா செய்யும் போலாம் சேர்த்துக்குறாங்க. எங்களுடைய துவாவை ஏற்றுக்கொள்வாயா என்பது ரசூல்லா பொருட்டாலும், ஜுனைது பகதாதி பொருட்டாலும், அப்துல் காதர் ஜிலானி பொருட்டாலும், சாஹுல் பொருட்டாலும்னு ஒரு எல்லார் பேரையும் பொருட்டாலும்னு சொல்லி கேட்பாங்க. இது என்ன பொருட்டு, முதல்ல ஒரு லாஜிக்காக சிந்திக்கணும். ஒரு ஆள் போய் கேட்குறதா இருந்தால் நம்ம ஏதாவது இறைவன்கிட்ட செஞ்சுட்டு கேட்டோம்னா ஒரு அர்த்தம் இருக்குது. உங்கள்கிட்ட ஒரு உதவி கேட்டு ஒருத்தர் உதவி கேட்டு வர்றாரு. உதவி கேட்டு வரும் பொழுது உனக்காக நான் அதை செஞ்சேனே, உனக்காக இதை செஞ்சேனே, எனக்கு தாங்கன்ற கேட்டால் கொடுப்பீங்க. அப்படி இல்லாமல் வேற ஒரு ஆள் சொல்லி கேட்டு உங்களுக்காண்டி இஸ்மாயில் நல்லா வேலை செஞ்சார்ல அதுக்கான எனக்கு தாங்கண்டா உனக்காண்ட தரேன்னு இஸ்மாயில் வேலை செஞ்சால் இஸ்மாயில் கொடுப்பேன், நீ ஏன் கேட்குற? இப்போ ரசூல்லா நல்லவராக இருந்தான்னா ரசூல்லா கொடுப்பேன், நீ ஏன் கேட்குற? ரசூல்லாவுக்குன்னு உனக்கு தண்ணி மாமனா மச்சானா, அவர் பொருட்டால் இவர் பொருட்டாளுங்க மீனி இருக்க. முதல்ல அப்துல் காதர் ஜிலானிக்காக தாங்கன்னா அப்துல் காதர் நீ யார்? அப்துல் காதர் ஜிலானிக்கு நீ யாருன்னா மாமனா மச்சானா எதுக்கு? அவருக்காக உனக்கு ஏன் தரணும்? சாகுல மீது ஆண்டு பொருட்டால் தானே சாகுல மீதுக்காக உனக்கு ஏன் தரணும்? நீ என்ன செஞ்சான்னு கேளு, நீ என்ன அல்லாவுக்காக செஞ்சாய், நீ என்ன வணங்கினான்னு அதை சொல்லி கேட்டிங்கன்னா உலகத்துலேயும் லாஜிக் இருக்குது. மனுஷனு ஒத்துக்கிற மாட்டான், அல்ல அதோட கூறுகட்டவன். அப்போ மனுஷன்ட்ட போய் சொல்லி பாருங்களேன், எங்கள் உங்கள்கிட்ட என்ன இந்த இப்ராஹிம் நல்லா உங்கள்கிட்ட வேலை பார்க்குறாருலங்க, சொல்லலாம் கேட்குறாருலங்க, அதனால் எனக்கு 1000 ரூபா தாங்கண்டா, அதனால் உனக்கு என்ன தரணும் அப்படி தானே கேட்போம். ஒரு மனுஷன்ட்ட போய் கேட்குறீங்க. அவர் நல்ல ஊழியர் ஒருத்தர் இருப்பார், அந்த நல்ல ஊழியர் பேரை சொல்லி அந்த ஊழியர் மட்டும் நல்லா வேலை செய்கிறாருல, ஆமாம் அதுக்கான எனக்கு ஒரு 10,000 ரூபா தாங்க, அவன் செஞ்சு அவனுக்கு கொடுப்பேன்னா நீ என்ன கேட்குறதுன்னு கேட்பான். அப்போ இது கூட அல்லாஹ் வழங்க மாட்டானா? இப்படி ஏமாத்தலாமா அல்லாஹ்? அப்போ அல்லாட்ட போயிட்டு அவர் பொருட்டால் இவர் பொருட்டான்னு சொன்னால் ஒரு மீனிங்லெஸ், அர்த்தமே இல்லை. அவர் பொருட்டால் உனக்கு ஏன் தரணும்? அவரவர் செஞ்சதுக்கு அவரவர் கொடுத்துக்குருவான். அவருக்காக வேண்டி எனக்கு தான் கேட்பது உலகத்தில் யாருமே ஏற்றுக்கிற மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் இருக்கிறதுனால இந்த வசனமும் ஒரு முத்தசாபியோட ஒரு வகை தான். எல்லாமே அந்த எங்கேயெல்லாம் தப்பு செய்யறான்னு பார்த்தீங்கன்னா நேரடி அர்த்தமே இருக்காது. இந்த ஷிர்க் அப்படி தான் சொல்லுவோம், எதுவும் அல்லாஹ் இலாக நாகர லா புர்ஹான லஹு பிங்கிறான். யார் அல்லாஹ்வை தவிர மற்றவர்கள் அழைக்கிறார்களோ அவனுக்கு எந்த ஆதாரமும் இல்லைங்கிறான். அப்போ எப்படி ஆதாரம் இருக்கு? இதெல்லாம் இந்த முத்தசாபி தான் ஆதாரமாக இருக்கும். முத்தசாபி விட்டு அல்லாஹ் விளக்கிவிட்டான். ரெண்டு இடத்துல தரக்கூடியா இருக்கு, நீ அதில் குழம்பிடாத, வேறு வசனங்கள் என்ன சொல்லுன்னு பாரு, அதுக்கு தகுந்தவாறு இதுக்கு அர்த்தம் செய்யுன்னு சொல்வதன் மூலமாக அந்த வழிகாட்டுடைய வாசனை எல்லாம் அடைச்சிடறான். இது குறித்து மேலும் பல செய்திகள் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.